இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன டீ கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கான்செப்ட்ல ஒரு சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மறக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு வங்கமான சீரிஸ். உங்க எல்லாருக்கும் ஃப்ரம் சீரிஸை பத்தி நல்லாவே தெரியும். தமிழ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட்டோம். அந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கட்டாயமா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. ஃப்ரம் சீரிஸ்க்கு நிகரான இல்ல ஃப்ரம் சீரிஸ் விட ஒரு படி மேல ஒரு சீரிஸ். இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் குடும்பமும் ஒரு பண்ணை வீட்டுல அவங்க பாட்டுன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு அந்த வீட்டை சுத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. கரண்ட் வர மாட்டேங்குது, போனு ஒர்க் ஆக மாட்டேங்குது, எந்த மிஷினும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, காரு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஸ்டார்ட் கூட பண்ண முடியல. அந்த ஊருக்குள்ள இருக்க எல்லா மிருகங்களும் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணுது. இது எல்லாத்தையும் தாண்டி முகமுடி போட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து அந்த ஊரை சுத்தி, முக்கியமா நம்ம ஹீரோயினுடைய பண்ணை வீட்டை சுத்தி நீல கலர் பெயிண்ட்ல கோடு போட்டு போயிட்டான். அந்த கோட்டை தாண்டுனா மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் இவன், எதுக்காக கோடு போட்டு போனா, இந்த கோட்டை தாண்டினா சாவுறாங்களா, அப்படி சாவுறாங்க அப்படின்னா ஏன் சாவுறாங்க, இந்த குட்டி கிராமத்துக்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் அமானுஷமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சீரிஸ், மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா ஒரே வீடியோல பார்த்து முடிக்கலாம் மக்களே. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நல்ல சீரிஸ்லாம் கொண்டு வர எனக்காக ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை மட்டும் கமெண்ட்ல போட்டு இந்த சீரிஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே காட்டுக்குள்ள ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க உடம்பு முழுக்க அப்படியே ரத்த கரையா இருக்கு, பயங்கரமா காயம்பட்டு அவங்க கையை வந்துட்டு ஜிப் டைட்டால யாரோ கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டை அறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நாய் பயங்கர கொடூரமா கத்திட்டு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் வந்துட்டான், நம்மள கொலை பண்ண வந்துட்டான், அந்த கொலைகாரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த ஜிப் டைட்டை கட் பண்ணி விட்டு அப்படியே காட்டுக்குள்ள கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இங்க தான் சீரிஸோடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பேரு மேகி. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள ஒரு வண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கப்பை வச்சு அந்த வண்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அதை காதை வச்சு கேட்டுக்கிட்டு தன்னுடைய சின்ன பையனை கூப்பிட்டு நீயும் வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, எப்பா நான் வரல, நீங்களே அதை கொண்டு போயிட்டு வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நீ தைரியமா இருக்கணும், சரி போயிட்டு ஒரு பேப்பர் கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவனும் போயிட்டு கொண்டு வரான். இப்ப அந்த பேப்பர் வச்சு டீ கப்புக்குள்ள அந்த பூச்சை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இதை கொண்டு போயிட்டு வெளியே போட போறேன், நீயும் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்லம்மா நீங்க மட்டும் போங்க, நான் இங்கேயே உட்காந்து பாக்குறேன், இங்க இருந்து பார்க்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ கூட வந்தா அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லும் போது, இதையெல்லாம் அப்பா பெருசா கண்டுக்க கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த பூச்சை போட கிளம்பிட்டாங்க. பக்கத்து ரூம்ல ஹீரோயினுடைய பொண்ணு படுத்துக்கிட்டு போன் நோண்டிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கீழே போக மாமியாரு பாட்டு கேட்டுட்டு குக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் அமெரிக்கா அப்படின்னா கூட செட்டே ஆகாது போல. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. மாமியாரும் ஹீரோயினை பாக்குறாங்க. வெளியே போக அங்க ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் வராரு. என்னப்பா எல்லாமே ஓகேவா, மாடுகள் ஆடுகள் குதிரைகள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ஏஞ்சிருச்சுங்க, நான் இப்பதான் சாப்பாடு வச்சுட்டு வந்தேன், இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து டீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேச கூட மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சை கொண்டு போயிட்டு பறக்க விடும்போது இந்த விஷயத்த அந்த பையன் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா கிளம்ப, இப்போ ஒரு ஆடு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த இந்த குட்டி பையன் நோட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய பண்ணை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஒரு வெட்னரி கிளினிக்கும் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வெட்னரி டாக்டர் மக்களே. இப்போ வந்துட்டு அங்க இருக்க குதிரை எல்லாம் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்காக குதிரை எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அது பாட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெருசா எதுவும் காயம்லாம் படல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல அந்த குட்டி பையன் காட்டுக்குள்ள போனா பாத்தீங்களா, அவன் அந்த ஆட்டை தேடி காட்டுக்குள்ள அந்த ஆட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே காட்டுக்குள்ள ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை காமிச்சாங்க பாருங்க, அவங்க கை முழுக்க ரத்தமா இருக்கு. அவங்களும் இந்த பையனை பார்த்துட்டு இந்த பையனுக்கு பின்னாடியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு மாமியார் கிட்ட சின்னதா ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு குட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்த்தா அந்த பையனை ஆளை காணோம். கூப்பிட்டு பாக்குறாங்க. பக்கத்து ரூம்ல வந்துட்டு அந்த அக்கா காரி இருப்பா, அந்த ஹீரோயினுடைய பொண்ணு, அவகிட்ட போயிட்டு எங்கடி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் பாக்கலாமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ வந்து சாப்பிடு, நான் போயிட்டு தம்பியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடுறாங்க.
எடுக்கிறாங்க. மாமியார் கிட்ட கேட்கும் போது மாமியாரும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. புருஷன் கிட்ட போயிட்டு கேட்கும் போது புருஷனும் பார்க்கல, ஆனா நேத்து கூட என்ன வந்துட்டு ஒளிஞ்சிருந்து பயமுறுத்தினா எங்கேயாச்சும் ஒளிஞ்சுகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாமா இன்னைக்கு கூட என்ன பயமுறுத்தினா அப்படின்னு சொல்லும் போது எங்கேயாச்சும் பேஸ்மெண்ட்ல இல்ல அப்படின்னா மேல் ரூம்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்போ யாரோ அங்க வராங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க கிட்ட காமிக்க யாரோ ஒரு ஃபேமிலி குதிரையை கூட்டு வந்திருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு சின்ன பையன் அப்படின்னா ஒரு டீனேஜ் வயசு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பையன், 3 பேருமே குதிரையை கூட்டு வந்திருக்காங்க. என்னுடைய குதிரைக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணுது, தன்னுடைய தலையை போட்டு அதுவே இடிச்சுக்குது, என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பையனை காணோம் இல்லையா, நீங்க போயிட்டு பையனை தேடுங்க அப்படின்னு சொல்லும் போது அம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அம்மா போயிட்டு பையனை தேட வாய்ப்பே கிடையாது, நீங்க போயிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஜேம்ஸும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு தம்பியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு குதிரையை வெளியே இழுத்து பார்க்கும்போது குதிரையுடைய மூஞ்சி முழுக்க ரத்த கலரியா இருக்கு. இதே போலதான் என்னுடைய குதிரையும் வியர்டா பிஹேவ் பண்ணுது, ஏனே தெரியல, வாங்க இந்த குதிரையை உள்ளுக்குள்ள கிளினிக் உள்ள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த குதிரையை கூட்டிட்டு வந்த ஆள்கிட்ட சொல்றாங்க. அவருடைய பேரு ரூபன். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு கிளினிக் உள்ள குதிரையை கூட்டிட்டு போயிட்டு கட்டி போட்டு நம்ம ஹீரோயின் பக்காவா கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிட்டு பெரிய காயம்லாம் கிடையாது, ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம், இன்ஜெக்ஷன் போட்டா குதிரை சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடலான்னு போகும்போது தான் அந்த குதிரையுடைய கழுத்துல ஒரு பயங்கரமான கட்டை குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு ஐயோ கட்டை குத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கட்டையை வெளியெடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ரூபனுடைய மனைவி, இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள போறாங்க. வலேரியா, நீ ரூபன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், அதுக்கான டைம் வரல, நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்டா அங்க ஹீரோவுடைய பொண்ணு வந்துட்டா. அப்பா நம்ம தம்பியை மட்டும் இல்ல கொட்டகையில இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கூட காணும் அப்படின்னு சொல்லும் போது மேபி தம்பி வந்துட்டு ஆட்டுக்குட்டியை தேடி எங்கேயாச்சும் போயிருப்பான், இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான், நீ போய் தேடு, உதவிக்கு வேணும் அப்படின்னா நிக்கோலஸ கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நிக்கோலஸ் யாரு அப்படின்னா இந்த லேடியோடைய பையன், நீ கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா விலங்கும் ஒரு மாதிரி வியர்டா தான் பிஹேவ் பண்ணுது, என் வீட்டு பக்கத்துல ஒரு லேடி நாய் வளர்க்குறாங்க, அந்த நாயை கூப்பிட்டு வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நாய் பிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளேயே ஓடி போயிட்டு இருக்கு, அவங்களும் தன்னுடைய நாயை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரிமா நீ போயிட்டு ஒரு பக்கம் தம்பியை தேடு, கூட நிக்கோலஸை கூட்டிட்டு போ, நானும் இந்த லேடியும் சேர்ந்துட்டு தம்பியை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க வந்து கிளம்புறா. இப்ப அப்படியே காட்டுக்குள்ள அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவன் காட்டுக்குள்ள நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன், யாராவது என்ன கண்டுபிடிங்க ப்ளீஸ், உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க இந்த குட்டி பையன் அந்த லேடியை பாக்குறான். அந்த லேடி இந்த பையன் கிட்ட ஓடி வர இந்த பையனும் பயந்து கத்துனா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த குட்டி பையனுடைய அக்காவையும் அந்த பையனையும் காமிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள இந்த குட்டி பையனை தேடிட்டு போறாங்க. இந்த பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அப்படியே ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போறான். அடுத்து ஜேம்ஸையும் வலேரியாவையும் காமிக்கிறாங்க. இவங்களும் காட்டுக்குள்ள குட்டி பையனை தேடிட்டு வராங்க. வரும்போது அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. என்னுடைய சின்ன பையன் பிறக்கத்துக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு திடீர்னு இதே போல காணாம போயிட்டா, என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க என் மனைவி தேடி ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி படுத்துட்டா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னுடைய மனைவியை நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. என் மனைவி ஒரு பிரேவான பொண்ணு, ரொம்ப தைரியமா துடிப்பா இருப்பா, ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி ஆயிட்டா. என் பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டிக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உங்க பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய பொண்ணு எங்களை பயமுறுத்தணும், எங்ககிட்ட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவனுக்குள்ள ஏறி படுத்துட்டா. அவனுக்குள்ள போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணும்போது அது நல்லாவே லாக் ஆயிட்டு இருக்கு, ஓபன் பண்ண முடியாம உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டா. நாங்க தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவ உள்ளுக்குள்ளேயே தான் இருந்தா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. எனக்கு என் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணு, என் பையன், என் மனைவி எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது உங்க கண்ணுலயே தெரியுது அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே நடந்து வர மாதிரி பாக்குறாங்க. லைட்டா பயப்படுறாங்க. அதான் உங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பையன் இப்படி கத்துவான், வேற ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த லேடியோடைய பையனும் ஜேம்ஸோடைய பொண்ணும் அங்க வராங்க. காணாம போன நாய்க்குட்டியும் அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க. தம்பியை எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க தேடியும் தம்பியை கண்டே பிடிக்க முடியல, இதை கொண்டு வந்து விட்டு போயிட்டு மறுபடியும் தேடலான்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம காட்டுக்குள்ள இப்படியே இருக்க வேணாம், நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆயுதம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அப்படியே மயக்கீழ படுத்து கிடக்குறான். அந்த லேடி கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே அந்த பையன் கிட்ட வராங்க. வந்தவங்க பேனு வாயை திறந்து கத்தும் போது அவங்க உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி இந்த பையனுக்குள்ள போகுது. அவங்க கண்ணு ஒரு மாதிரி மினுமினு இருக்கும். இப்ப அப்படியே இந்த பையனுடைய கண்ணு மினுமினு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு
காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஜேம்ஸ் வீட்டுக்கு போறாரு. நீங்க எல்லாரும் சேஃபா இருங்க, நான் போயிட்டு அது என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ ஒரு கட்டை மாதிரி எடுக்கிறாரு. அப்போ மனைவி வந்துட்டு எதுக்காக இப்போ இந்த கட்டையெல்லாம் கொண்டு போறீங்க, பையனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது, பையனை தேடி தான் போறேன், அது என்ன சவுண்டுன்னு பார்க்க தான் கட்டையை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்ல இதே டைம்ல அங்க ஒரு கார் வருது. காருக்குள்ள இருந்து ஒரு புருஷன் முன்னாடி இறங்குறாங்க. இப்போ ஒரு நாயை காட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோனுடைய பொண்ணு கொண்டு வந்தா பாத்தீங்களா, அந்த நாயுடைய சொந்தக்காரங்க தான் இவங்க. அந்த கார்ல வந்த ஆளு ஆமா ஆமா நான் கூட காட்டுக்குள்ள ஒரு வெறி பிடிச்ச நாயை பார்த்தேன், அந்த நாயை நான் போயிட்டு ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட காட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது நீங்க கன்னோட காட்டுக்குள்ள போக கூடாது, என் பையனை வேற காட்டுக்குள்ள காணாம போயிட்டான், அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கார்ல வந்தவரும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த குட்டி பையனே காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டான். அவன் வெளியே வரும்போதே ஒரு மாதிரி புலம்பிட்டே வரான். அந்த லேடி புலம்பிட்டே கத்திட்டே சுத்தி இருப்பாங்க பாத்தீங்களா, ஓடுங்க ஓடுங்க ஒளிஞ்சுக்கோங்க, அந்த கொலகாரன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டே இருக்கும்போது டே தம்பி உனக்கு என்ன ஆச்சு, நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு தன்னுடைய பையனை பாக்குறாங்க. கையில என்ன ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப அப்படியே காட்டுக்குள்ள அந்த லேடியை காமிக்கிறாங்க. அவங்க ஒளிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு வெறி பிடிச்ச நாய் சுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய் ஓடி வந்து இந்த லேடியை அப்படியே அட்டாக் பண்ணுது. இதே டைம்ல மாஸ்க் போட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை காமிக்கிறாங்க. இவன் அப்படியே இந்த பண்ணை வீட்டை சுத்தி ப்ளூ கலர்ல ஒரு கோடு போட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இவன் கோடு போட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த குட்டி பையனை பார்க்கறான். இங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் இந்த குட்டி பையனுக்கு அடிபட்டிருக்கு. இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ரூபின் இந்த பக்கம் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இங்க இருக்கிற எந்த காரும் ஸ்டார்ட் ஆகல, எந்த எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்டும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போனும் ஒர்க் ஆகல. லைட் வேற ஆஃப் ஆகி எரியுது. கடைசியா மொத்தமா ஆஃப் ஆக இங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்பவே பயத்துல இருக்காங்க. சரி ஓகே நீங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாரையும் உள்ளுக்குள்ள போக சொல்லிட்டு ஆண்கள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாயை தேடி ஒரு புருஷன் முன்னாடி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த புருஷனுடைய பேரு டொனால்டு. மக்களே காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட காட்டுக்குள்ள போக பாக்குறாரு. ஏங்க நீங்க காட்டுக்குள்ள போகாதீங்க, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கூப்பிடும் போது இல்ல நான் போயிட்டு வரேன் நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லும் போது வலேரியா தான் இந்த லேடியோடைய நாயும் உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தன்னுடைய பையனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கான், ஓடுங்க ஒளிஞ்சுக்கோங்க கொலகாரன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு என்ன தண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திடீர்னு அவன் நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். அப்படின்னா இவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தியா, எங்களை வந்துட்டு பயமுறுத்த பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்ல, இல்ல நீ கண்டிப்பா ஆக்டிங் தான் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனுடைய அக்கா சொல்லும் போது நான் கண்டிப்பா நடிக்கல, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல வலேரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்கா மாதிரியே தம்பியும் போயிட்டு எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிட்டு யாராவது தேடி வருவாங்க நம்மள காப்பாத்துவாங்க நினைச்சான் போல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்ல. நம்ம ஹீரோனுடைய முகமே மாறுது. நம்ம புருஷன் தான் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்க போயிட்டு அந்த விஷயம் கொண்டு வாங்க இந்த விஷயம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்க இருந்து அமுச்சு விட்டு நம்ம ஹீரோயின் பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு இப்போ இங்க யாருமே கிடையாது, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், நீ என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லு, யாராவது உன்னை காட்டுக்குள்ள கூட்டு போனாங்களா, உன்னை ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி அப்படின்னு சொல்றான். ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். டேய் தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, நான் வந்துட்டு பொறுமையாவே பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா நம்ம இங்கிருந்து ஓடணும், ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கணும், அந்த கொலகாரன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடுறான். நடுவுல வந்த நிக்கோலஸையும் பிடிச்சி தள்ளி விடும் போது அவனுக்கும் செமையா காயம் படுது. நம்ம ஹீரோயின் எப்படியோ ஓடி போயிட்டு தன்னுடைய பையனை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க. அங்க இப்போ நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு ஓடி வந்து தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தம்பிக்கு ஒன்னும் ஆகல, அவனுக்கு அங்க அடிபட்டிருக்கு பாரு, என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுடைய பொண்ணு போயிட்டு நிக்கோலஸை பாக்குறா. அந்த பையனுக்கு லைட்டா தலையில காயம் பட்டிருக்கு, அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஜேம்ஸையும் ரூபினியும் காமிக்கிறாங்க. ஒரு கார் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா பரவாயில்ல, எப்படி எல்லா காரும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட 2 குதிரை இருக்கும், அந்த குதிரையில ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது வியர்டா மாஸ்க் போட்டுட்டு ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு கார் நிக்குது, ஒரு மனுஷனும் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த ரூபனும் ஜேம்ஸும் பார்த்துட்டு நம்ம போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது அந்த மாஸ்க் போட்ட ஸ்ட்ரேஞ்சர் நீங்க ஓடி வராதீங்க, அங்கேயே நில்லுங்க, டோன்ட் கிராஸ் த லைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு என் பையனுக்கு ரொம்ப காயம் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு கிட்ட அந்த கோட்டை தாண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டைம்ல ஸ்ட்ரேஞ்சர்
ஸ்ட்ரேஞ்சர் கையில கண்ணை தூக்கி காமிக்கிறான். இவங்க அப்படியே பயந்துட்டு நிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு ஏதோ காயம் பட்டிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அந்த ரத்தத்தெல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை தூக்கி தன்னுடைய சொந்த அம்மாவையே அட்டாக் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோயின் பிடிக்கிறாங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு லேடி, இங்க இருந்து ஓடி போயிடு, அந்த கொலகாரன் வருவான், நீ ஓடு ஓடு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கத்தியை புடுங்கி போட்டு அப்படியே ஹக் பண்றாங்க. இவன் மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு, அம்மா இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை, ஏன் இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, ஏதோ எனக்கு சவுண்டு கேக்குது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அப்பா அடிக்கடியே சொல்லுவாரு, நீங்க பயப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி நான் இதுக்கு முன்னாடியே ரொம்ப பயந்துருக்கேன், ஒரு நாள் உன்னுடைய அக்கா காணாம போயிட்டா, அப்பதான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, எனது அக்கா காணாம போயிட்டாளா, எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்ப நீ பிறக்கவே இல்லை, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய அக்கா காணாம போயிட்டா, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, சரிமா இப்ப ஏமா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த விஷயத்தை வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட நான் ப்ராமிஸ் கேட்டேன், அவரும் பண்ணாரு, ஆனா உன்னுடைய அப்பா அந்த ப்ராமிஸை காப்பாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரிமா எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா, அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவீங்களே, அதை பாடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குட்டி பையன் அங்கிருந்து கோலி குண்டுலாம் கொண்டு வந்து ஒரு டீ கப்பை தூக்கி அந்த கோலி குண்டு மேல மூடுறான். இவன் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம அந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீரிஸ் போட்டோம், அந்த சீரிஸ்ல வர மெயின் கேரக்டர் இவங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோயின், உங்களுக்கு இவங்களை நம்ம சேனல்ல ஏதாவது சீரிஸ்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தா அந்த சீரிஸோடைய நேம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி காட்டுக்குள்ள அந்த நாய் கூட வந்தாரு பாத்தீங்களா, அந்த டொனால்ட காமிக்கிறாங்க. இவரு கன்னோட அந்த நாயை தேடி கண்டுபிடிக்கணும், அந்த மிருகத்தை தேடி ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ ஏதோ கால் தடுக்கி ஒரு கீழே விழுகிறாரு. எதை தடுக்கி கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ஒரு லேடியை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க இங்க இறந்து கிடக்குறாங்க, பக்கத்துலயே அந்த நாய் நிக்குது. இந்த கொடூரமான நாய் தான் இவங்களை கடிச்சு கொதறி கொலை பஞ்சு போல. இவர் அப்படியே பயப்படுறாரு. அந்த நாய்க்கு பக்கத்துல தான் கன் இருக்கு, கண்ணை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓட, அந்த நாயும் விடாம விரட்டிட்டு வந்துட்டே இருக்கு. இப்ப அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட நபரு, நீங்க இந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா வரைஞ்சலாம் காமிக்கிறாரு. அந்த போர்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரவுண்ட் போட்டு 2 எக்ஸ் போட்டு காமிக்கிறாரு. நீங்க தான் இந்த 2 பேரு, நீங்க வந்துட்டு இந்த லைனை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ரூபன் புரிஞ்சுக்கிறாரு, நாங்க தான் அந்த எக்ஸா, நாங்க வந்துட்டு இந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு தலையாட்டுறான். டேய் பிக்காளி பயலே, நாங்க இந்த லைனை கிராஸ் பண்ணல, தயவு செஞ்சு காரை மட்டும் கொடு, எங்க பையனை காப்பாத்தணும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கும் போது, இதே டைம்ல நாய் துரத்த டொனால்டு அங்க ஓடி வந்துகிட்டு இருக்காரு. நாய் ஓடி வந்து டொனால்ட புடிச்சு கடிக்க, இவர் அப்படியே அந்த நாயை புடிச்சு தூக்கி போடுவாரு பாருங்க. அந்த நாய் அந்த லைனை கிராஸ் பண்ணி போயிட்டு ஒழுகுது. லைனை கிராஸ் பண்ணவனே என்னமோ நெருப்புல வச்சு மெழுகு மாதிரி உடம்புல இருக்க அப்படியே அந்த சதையெல்லாம் உருகுது. பயங்கர கொடூரமா அப்படியே அந்த நாய் அங்க இறந்து போகுது. இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னே தெரியல, எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, அவ்வளவு கொடூரமா இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பார்த்த 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, தயவு செஞ்சு சொல்லு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன், யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருன்னு கார் எடுத்துட்டு கிளம்புறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு கத்துறாரு. இதே டைம்ல டொனால்டுடைய மனைவி, என்னால இங்கேயே உட்காந்து சும்மா இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், என் வீட்டுக்கு போயிட்டு யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எந்த போகாத, உன் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, நீ தனியா எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு வலேரியா கேட்கும் போது, நான் தனியா போல, என் கூட என்னுடைய செல்லக்குட்டி நாய் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே பாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை கூட்டு அனுப்புறாங்க. இவங்களும் லைட்டோட கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அந்த கோடு கிட்ட போயிட்டாங்க. நாய் வந்துட்டு அந்த கோடை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புடிச்சு இழுக்கும் போது, வாடா வீட்டுக்கு போலாம் வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அந்த நாய் பிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுது. நீ போனா என்ன, நீ கண்டிப்பா வீட்டுக்கு வருவ, நானும் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கோட்டு கிட்ட போறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ரூபின் அதுக்கப்புறம் டொனால்டு இவங்க 3 பேரும் பார்த்துட்டு, நீ அந்த கோட்டை தாண்டாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிட்ட ஓடி வந்து டொனால்டு தன்னுடைய மனைவியை புடிச்சிட்டாரு. இங்க பாரு, ஒரு செகண்ட் நான் சொல்ற விஷயத்த கேளு, இந்த கோட்டு கிட்ட போகாத, இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லும் போது, இங்க உட்கார்ந்துட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை தள்ளி விட்டு இவங்க அப்படியே அந்த கோட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க. மனைவியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு அந்த கோட்டை தாண்டி கையை மட்டும் உருவாரு பாருங்க. அந்த கையே அப்படியே தீஞ்சு போக ஆரம்பிக்குது. இவருடைய கையே தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த மனைவிக்கு என்ன விஷயம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய உடம்பு அப்படியே மெழுகு மாதிரி உருக ஆரம்பிக்குது. அந்த எலும்பு மட்டும் தான் இருக்கு. இவங்களும் பயங்கர கொடூரமா இறந்து போறாங்க.
ஐயோ என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு அந்த கோட்டு கிட்ட போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவும் ரூபினும் பிடிச்சி இவரை தடுக்கிறாங்க. இவர் செம்மையா அழுகிறாரு. இப்ப இந்த சவுண்டு நம்ம ஹீரோயினுக்கு கேக்குது. ஏதோ சவுண்டு கேக்குது, நம்ம கீழே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட இந்த பையன் போயிட்டு அங்க இருந்து ஒரு டிக்ஷனரி எடுக்கிறான். அதை அவன் பாருன்னு படிக்க ஆரம்பிக்கிறான். படிச்சவன் நம்ம ட்ராப் ஆயிட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம இங்கிருந்து ஓடணும், ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இங்க பாருமா நம்ம ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கணும் அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது யாரு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்குள்ள யாரோ இருக்கிறாங்க அவன் தான் சொல்றான் அப்படின்னும் போது இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, தலையெல்லாம் சுத்துது. என்ன விஷயம் தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இதோட செகண்ட் எபிசோட முடியுது. இப்ப அப்படியே தேர்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே டொனால்டு இறந்து போன மனைவிய கோட்டுக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து அப்படியே சோகமா பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு முழுக்க இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு போல. மறுநாள் காலைல விடிஞ்சிருச்சு. ரொம்பவே கஷ்டமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. டொனால்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இருந்த ஒரே ஒரு உறவு மனைவி மட்டும்தான். அவங்களும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே விடிஞ்சவனே நம்ம ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க அந்த லேடி பக்கத்திலேயே புருஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நேரா போயிட்டு பொண்ணு பக்கத்துல படுக்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா படுத்துக்கிட்டு இருக்கா. எப்படிமா அந்த ஆன்ட்டி இறந்து போனாங்க, எப்படிமா அந்த கோட்டை கிராஸ் பண்ண உடனே இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரிஞ்சதனமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எனக்கே இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம், நீ என்ன பண்ணு, நீ வந்துட்டு உன் தம்பியை பத்திரமா பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அம்மா நீங்க எங்கம்மா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு வந்துட்டு உன் கூடவும் உன் தம்பி கூடவும் இருக்கணும் அப்படின்றதுதான் ஆசை, ஆனா என்ன பண்றது கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போனா ஹஸ்பண்ட் இருக்காரு. இவங்க போயிட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன், இந்த கோடு எது வரைக்கும் இருக்குன்னு பாக்குறேன், நம்ம கிராமத்துல வேற யாரெல்லாம் இருக்குடா, நம்ம யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே போங்க, போகும்போது ரூபினியும் கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல பரவாயில்ல நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பொண்டாட்டி கூடவே அஃபேர் வச்சுக்கிட்டு புருஷன் கூட வெளியே போக குற்ற உணர்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எப்படியோ தெரியும், இந்த விஷயம் இப்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன மன்னிச்சுக்கோ, அது வந்துட்டு ஏதோ தெரியாம நடந்து போச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நம்ம பசங்களையும் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், தயவு செஞ்சு மன்னிச்சு என்ன ஏத்துக்கோ, நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் புதுசா ஸ்டார்ட் பண்ண ஒண்ணுமே கிடையாது, எனக்கு நானும் என் பசங்களும் மட்டும் போதும், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க, நான் போயிட்டு டொனால்டோடைய கையில காயம் பட்டிருக்கு அதுக்கு கட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன்னை இன்னமும் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனா அதை விட ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ரூபின் எப்பயோ ஏஞ்சி வந்துட்டு இருக்காரு. ஏஞ்சி வந்தவரு இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று இருப்பாரு. இவங்க பேச பேச அவரு கடுப்பா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பயங்கர காண்டா இருக்காரு. இதே டைம்ல ஹீரோயின் வெளியே வராங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அவரும் மனைவியை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க எங்க கிளம்புறீங்க, ஏஞ்சிட்டீங்களா, பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பையன் எங்கேயோ இருக்கான், இங்கதான் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு போலாமா, இல்ல யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்மளால அந்த கோட்டை தாண்டி எங்கேயுமே போக முடியாது, நம்மள தேடியும் யாரும் வரப்போறது கிடையாது, நான் மட்டும் போயிட்டு ஏதாவது இருக்கா ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க போயிட்டு முட்டாள்தனமா எதுவும் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல நீ ஏன் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்றாரு. இவருடைய நடவடிக்கை ரொம்ப ரொம்ப சரியில்லை, வியடா இருக்கு, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட இங்கிருந்து போறாரு. போயிட்டு ஹீரோயினை பார்த்து என்னுடைய குதிரைக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் செக் பண்ணிட்டு வந்தேன், எல்லாமே ஓகே தான், கூடிய சீக்கிரமே குணமாயிடும் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே கையில கன்னை வச்சிருப்பாரு. உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த கன்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோயின் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய நடவடிக்கை ரொம்ப ரொம்ப மாறி போயிருக்கு, இவருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரையே பார்க்கும்போது இங்க பாருங்க இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கடந்து போலாம், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. டொனால்டு அங்கேயே உட்காந்து மனைவியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவருக்கு கையில காயமும் பட்டிருக்கும், நாயும் கடிச்சு வச்சிருக்கும், அதனால அவர்கிட்ட வந்து அப்படியே பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வாங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அப்படியே உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவர் போனதுக்கு அப்புறமா அந்த பாட்டியும் வலேரியாவும் சேர்ந்துட்டு ஒரு துணியை கொண்டு வந்து அப்படியே இந்த பொண்ணுக்கு மேல இந்த பொண்ணுடைய டெட் பாடிக்கு மேல அப்படியே தூக்கி போடுறாங்க. டெட் பாடி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களும் ஃபீல் பண்றாங்க. அடுத்த சீன்ல ரூபினை காமிக்கிறாங்க. இவரு குதிரை எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டை பக்கமா போகும்போது நம்ம ஹீரோ எல்லா விலங்குகளுக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாரு. என்னையா தனியாவே வேலை செய்ய போறியா இல்ல ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வாங்க உதவி பண்ணுங்க, உங்களுக்கு இப்போ என்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் பேச ஆரம்பிக்கும் போது எவனோ ஒருத்தன் வந்தான், ஏதோ ஒரு கோடு போட்டான், அந்த கோட்டை தாண்டா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா
அதே போல 2-3 பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஆனா கடைசியா ஒரு விஷயம் சொன்னா யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல ஜேம்ஸ் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா அவன் சொன்ன எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு சொன்ன, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டொனால்ட உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ கையில கிடைச்ச மருந்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது செயல்படுமான்னு தெரியல. குதிரைக்கு யூஸ் பண்ற மருந்து, நம்மளும் ஒரு மிருகம் தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடும்போது டொனால்ட் அப்படியே ஃபீல் பண்றாரு. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சோம். ஆனா இப்போ என் மனைவியே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. ஒன்னும் இல்ல, நீங்க அமைதியா படுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் படுத்துட்டு இருக்கான், தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது டெட் பாடி அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, உங்க மனைவியுடைய டெட் பாடியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது என் மனைவியுடைய டெட் பாடி கிடையாது, நான் காட்டுக்குள்ள வேற யாரோடைய டெட் பாடியோ பார்த்தேன், அது ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ரூபினும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள ஏதாவது உதவி கிடைக்குமா, என்ன விஷயம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்க தான் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டவுன்ல இருந்து ரொம்ப தொலைவுல ரொம்ப ரொம்ப சின்ன கிராமத்துல காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. குதிரையில ஏதாவது உதவி கிடைக்குமா, என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த கோட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் பயங்கரமா அப்படியே ரவுண்டா போட்டு போயிருக்கான் போல. இந்த கோடு காட்டுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி ஒரு பாம்பு போலான்னு ட்ரை பண்ணிருக்கும் போல. அந்த பாம்பும் தீஞ்சி போயிட்டு இறந்து போயிட்டு அப்படியே சில மாதிரி இருக்கு. ஆனா மேல பார்த்தா பறவைகள்லாம் பறந்துகிட்டு இருக்கு. பறவைகளுக்கு ஒன்னும் ஆகாது போல. நம்ம இங்க இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மறுபடியும் உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் டிக்ஷனரிய புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினுடைய பொண்ணும் அந்த நிக்கோலஸும் வராங்க. நீ போயிட்டு உன் தம்பி கிட்ட பேசி பாரு, கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க போயிட்டு ஆர்லோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் ஒன்னும் ஆர்லோ கிடையாது, என் பேரு ஹார்பிஞ்சர் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா ஹார்லோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் கேட்கும் போது ஹார்லோ இப்போ தூங்கிட்டு இருக்கான், இப்போ இருக்கிறது ஹார்பிஞ்சர் அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேயே ஒளிஞ்சுக்கணுமா இல்ல அப்படின்னா ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த கொலகாரம் வந்துகிட்டு இருக்கான், அந்த கொலகாரம் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தையே இந்த குட்டி பையன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இங்க பாரு, நேத்து நைட்டு அம்மா கிட்ட நீ என்ன சொல்லிருக்க அப்படின்னா யாரோ என் தலைக்குள்ள இருக்காங்க, அவங்க தான் இந்த விஷயம்லாம் சொல்றாங்க, ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிருக்க. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் அக்காவுடைய கையை பிடிச்சி நம்ம ஓடணும் ஓடணும், அந்த கொலகாரம் வரப்போறான், ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கணும், அந்த கொலகாரம் வரப்போறான் அப்படின்னு சொல்லும் போது டேய் கையெல்லாம் வலிக்குதுடா, கையை விடுறா அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் போயிட்டு அங்க அந்த கோலி குண்டெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டு வாங்க போலாம், நம்ம ஒரு முக்கியமான வேலையா போக போறோம் அப்படின்னு சொல்லும் போது என்னால வர முடியாது, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் டைம் இல்ல, உடனே வாங்க போலாம் உடனே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சி புடுங்கும் போது இந்த பையன் அப்படியே இப்ப அவனா பேச ஆரம்பிக்கிறான். அக்கா, ஆர்பேஞ்சர் சொல்ற பேச்சை கேளு, அவன் வந்துட்டு பயந்துட்டு தான் எனக்குள்ள வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கான், அவனுக்கே ஆபத்து இருக்கு, அவன் நல்லவன், நம்மள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீ அவன் சொல்றபடி கேட்கல அப்படின்னா அந்த கொலகாரம் வந்து நம்ம எல்லாரையும் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லும் போது டேய் நீயா தான்டா இருக்கணும், ஹார்பிஞ்சர் எல்லாம் பேச விடாத, உனக்கு என்ன ஆச்சு, யாரு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேசிக்கிட்டு இருக்க டைம் கிடையாது, உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நடக்கும் போது அவனுக்கு பின்னாடியே இந்த குட்டி பொண்ணும் அந்த பையனும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த கோட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம ஹீரோடைய அம்மாவும் வலேரியாவும் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. யாராவது நமக்கு உதவி பண்ண வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்து கதையெல்லாம் பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க ஏதோ ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்தோன்னே யாரோ நமக்கு உதவி பண்ண வந்துட்டாங்க போல, யாரோ நம்மள காப்பாத்த வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. காருக்குள்ள இருந்து ஒரு தாடிக்காரன் பேக்கோடு இறங்கி வரான். நேரா வந்துட்டே இருக்கும் போது டே அந்த கோட்டை தாண்டாத, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே ஓட்டுறாங்க. ஆனா அவன் அசால்ட்டா அந்த கோட்டை தாண்டி வந்துட்டான். அப்படின்னா இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா நாங்க பயந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த 3 பேரையும் காமிக்கிறாங்க. குட்டி பையன் நடந்து போயிட்டே இருக்கும் போது நிக்கோலஸ் பின்னாடி போறான், பின்னாடி அக்கா போறா. நிக்கோலஸ் உடைய பாக்கெட்டுக்குள்ள கத்தி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு நீ எதுக்கு கத்தியோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரிஞ்சுக்க முடியல, எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த குட்டி பையன் வேகமா நடந்து முன்னாடி போயிட்டான் போல. அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஐயோ தம்பி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு பார்க்கும்போது காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெரிய விண்கல் மாதிரி என்னமோ ஒழுந்திருக்கு போல, சில மிருகங்கள் மான்லாம் கூட இறந்து கிடக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்படிதான் நான் வந்தேன், நான் மேலந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல என்னது மேலந்து வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாக்குறாங்க. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கல்ல என்னமோ லிக்விட் மாதிரி இருக்கு. அந்த லிக்விட்
லிக்விடை இந்த பையன் கையில ஒரு பாட்டில் கொண்டு வந்திருப்பான். அந்த பாட்டிலுக்குள்ள தூக்கி ஊத்தும் போது அது என்ன லிக்விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது விஷம் அப்படின்னு சொல்றான். இதை தான் நம்ம குடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று சொல்லும் போது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயும் ரூபினியும் காமிக்கிறாங்க. இவங்க குதிரையில ஏறி வேற பக்கமா போயிருக்காங்க. அங்க வீடு சில பல விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம், யாராவது இருந்தா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு போகும்போது ரூபின் அங்க ஒரு 3 நாயை பாக்குறாரு. அந்த 3 நாய்களும் அங்க ஒரு பெரிய வீடு மாதிரி கட்டியிருக்காங்க மரத்தால. அந்த மரத்தால ஆன வீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும் போது நீங்க போங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் இந்த ஊருக்குள்ள சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க 2-3 பேர் இறந்து கிடக்குறாங்க. ஒரு கன் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க ஒரு வீட்டை பாக்குறாரு. அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள டொனால்டு வந்துட்டு ஏதோ டெட் பாடி இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயிருக்காங்க. அவங்க போயிட்டு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்குள்ள போனாரு பாத்தீங்களா, அவரு ஒரு பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. வீட்டுக்குள்ள கூட யாரும் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக திடீர்னு யாரோ இவர் அந்த பேஸ்மெண்ட் குள்ள புடிச்சு இழுக்கிறாங்க. இதோட 3வது எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள போயிட்டு அந்த டெட் பாடியை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அங்க ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர்ல நீங்க அந்த லைனை கிராஸ் பண்ணாதீங்க, அந்த யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் கிட்ட நிக்கோலஸ் இதை குடிச்சா இறந்து போயிடுவோம், இது விஷம் அப்படின்னா இதை எதுக்காக கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை அதிகமா குடிச்சாதான் இறந்து போயிடுவோம், கொஞ்சமா குடிச்சா நம்மளால அந்த லைனை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதிகமா குடிச்சாலும் இறந்து போயிடுவோம், லைனை கிராஸ் பண்ணாலும் இறந்து போயிடுவோம், எப்படியா இருந்தாலும் இறந்து போயிடுவோமா, சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இப்ப அப்படியே ஹீரோனுடைய பொண்ணு பையன் நிக்கோலஸ் 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு தாடிக்காரன் லைனை கிராஸ் பண்ணி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா. அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு போலீஸ்காரன், உங்களுக்கு உதவி பண்ணதா வந்திருக்கேன், ஆக்சுவலா இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மாமியாரும் இந்த வலேரியாவும் இந்த போலீஸ்காரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி ஓகே, இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கா முதல்ல அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட மாமியாரும் வலேரியாவும் சொல்லிட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. இங்க என்ன ஏதோ புதுசா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கன்னோட வரும்போது இந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் நீங்க தான் மேகியான்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேட்கும் போது நான் ஒரு போலீஸ், ஒரு லேடியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட், அந்த லேடியை தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடியுடைய பேரை சொல்லும் போது காட்டுக்குள்ள ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள தேடிட்டு தான் இந்த போலீஸ்காரன் வந்திருக்கான். சரி ஓகே உங்க பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதுக்காக திடீர்னு என் பையனை பத்தி கேக்குறீங்க, ஏன் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க தான் சொன்னாங்க முதல்ல உங்க பையன் தான் காட்டுக்குள்ள போனா அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. சோ முதல்ல உங்க பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என் கூட வாங்க, என் பையனை காமிக்கிறேன். என்னுடைய பையன் ரூம்ல இருக்க மாட்டான், பண்ணையில இருப்பான், அவனுக்கு மிருகங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வலேரியா கிட்ட போயிட்டு ஒரு கன்னை கையில கொடுத்துட்டு இந்த கன்னை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரனை பண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி வியர்டா பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வலேரியா மாமியார் கிட்ட கேட்கும் போது அவங்க டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த தாடிக்காரனை கூப்பிட்டுட்டு பண்ணை வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது பையனை ஆளக்கானோ, பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த தாடிக்காரனை நம்பாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த ப்ளூ லைன் இருக்கு, இதை தானா எதுக்காக மனுஷங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது தெரியல அப்படின்னு சொல்றான். எதுவுமே தெரியாம எதுக்காக என் பையனை பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா முதல்ல உங்க பையன் தான் காட்டுக்குள்ள போயிருக்கான், அந்த லேடியும் காட்டுக்குள்ள தான் காணாம போனாங்க, உங்க பையன் மட்டும் திரும்பி வந்துட்டான், ஆனா அந்த லேடி ஆளையே காணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் என் பையனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாரு நீ கேள்வி மேல கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்க, நான் முதல்ல உன்னுடைய பையனை பார்க்கணும், உன்னுடைய பையனை பார்க்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது என்னால என் பையனை பார்க்க கூட்டிட்டு போக முடியாது, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ ரொம்ப புத்திசாலி தான், நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், உன்னுடைய பையனை மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வரல அப்படின்னா நீங்க யாரும் உயிரோடவே இங்கிருந்து போக முடியாது, ஒழுங்கா உன்னுடைய பையனை போயிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண போறாங்க. அவனும் திருப்பி அடிக்க வரான். ஆனா நம்ம ஹீரோயின் கன்னை வச்சு ஓங்கி ஒரே போடு, அவன் மயக்கமாயிட்டான். மயக்கமானதுக்கு அப்புறமா கட்டி போட்டு இவங்க மத்தவங்களையும் கூப்பிடுறாங்க. வலேரியா வந்து இவன் என்ன பண்ணா, இவனை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் கண்டிப்பா கெட்டவன், நம்மள ஏதோ பண்ண வந்திருக்கான், கொலை பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அதான் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவனை பார்த்தா பொய் சொல்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வலேரியா சொல்லும் போது பொய் சொல்ற யாரும் தனியா
எதிரியா தெரிய மாட்டாங்க, அவங்க நல்லவங்க மாதிரி நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குத்தி காமிக்க இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும் அப்படின்றாங்க. நீ என்ன வெறுக்கிறியா? நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் எதுக்காக உன்னை வெறுக்க போறேன்? உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, கேவலமா இருக்கு, நீ ரொம்ப அருவருப்பானவ அப்படின்னு சொல்லும் போது உன் புருஷன் சொன்னது எல்லாமே உண்மைதான், நீ ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே இந்த தாடிக்காரன் கண்ணை முழிக்கிறான். இவங்க பிரச்சனையை விட்டு தாடிக்காரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை முழிச்ச தாடிக்காரன், இங்க பாரு மேகி, நீ உன்னுடைய பையனை கூட்டிட்டு வரணும், அதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வலேரியா தான் தடுக்கிறாங்க. நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, மேபி அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீயே இவனை பாத்துக்கோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளினிக்கு போக போறேன், நீ கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா இவன் இந்த பொண்ணை பார்த்து நக்கலா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணை கிட்ட வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீயாச்சு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லு, இல்ல நீயாச்சு என் கை கால் கட்ட அவுத்து விட்டு போயிட்டு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வா, அவன் இங்க வந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லும் போது என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பாட்டி வராங்க. அந்த பசங்களாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரையும் காணும், நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவங்க 3 பேரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும் போது, அப்படின்னா அவங்க காட்டுக்குள்ள போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வலேரியா யோசிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா காட்டுக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க வேணா போயிட்டு அவங்கள தேடி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீங்க இவனை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு அவங்கள காட்டுக்குள்ள தேடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கும் போது வலேரியா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வலேரியா போனது அப்புறமா இந்த தாடிக்காரன் பாட்டியை உசார் பண்ண ட்ரை பண்றான். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, பாட்டியை மயக்க முடியுமா, கிட்ட வர வைக்க ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பாட்டியுடைய கை நடுங்கிட்டே இருக்கு. என்ன உனக்கு நடுக்கம் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் கை மட்டும் நான் சொல்ற பேச்சை கேட்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளினிக்கு போயிட்டு ஏதோ மெடிசன் தேடிட்டே இருக்கும் போது அவங்களால அதை தேடி கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப மூச்சு வாங்குறாங்க, ஒரு மாதிரி பயத்தோட இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த டொனால்ட் பார்த்துட்டு அவர் தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நமக்கு உதவி பண்ண யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், ஆனா அவன் கண்டிப்பா நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த 3 பசங்களும் நடந்து வந்துட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு கார் சவுண்டு கேக்குது, யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க மாஸ்க் போட்டுட்டு யாரோ கார்ல வராங்க. நீங்க இந்த லைனை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கும் போது இவங்க அப்படி எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள லிக்விட் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த லிக்விடை என் பக்கம் உருட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் சொல்றான். இப்போ அப்படியே இந்த மாஸ்க் போட்ட நபர் இந்த லைனை கிராஸ் பண்ணி வரான், அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, உள்ளுக்குள்ள வந்தவன் அந்த ஜாரை புடுங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கையோட வச்சுக்க பாக்குறான். மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையோடைய முடிவுல அந்த கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சு அந்த லிக்விட்லாம் கீழே ஊத்துது. அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் கையில வச்சிருந்த கத்தி வந்துட்டு தெரியாம அவன் குத்திடுறான். வயிற்றுல செமையா காயம்பட்டு அவர் அப்படியே கீழே விழுகிறாரு. ரத்தமா போக ஆரம்பிக்குது. ஐயோ நான் வேணுமுத்துனே குத்தல, தெரியாம குத்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த நபரே வந்துட்டு கத்தியை புடுங்கி போட்டாரு. ரத்தமா போகும்போது ஹீரோயினுடைய பொண்ணு தான் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அந்த மாஸ்க கலட்டிட்டு அந்த ரத்தம் வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை தடுத்து நிப்பாட்ட முடியுமா, கட்டு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த குட்டி பையன் மொட்டையனை பார்த்துட்டு ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, ஓ நீ இங்கதான் இருக்கியா, ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன், நான் உன்னை அப்பயே வந்து காருக்குள்ள ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், நீ அப்பயே வந்திருந்த அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையன் சொல்றாரு. மொட்டையனுக்கு இந்த குட்டி பையனுக்குள்ள ஹார்பெஞ்சர் தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயம் நல்லாவே புரியுது. அது வந்துட்டு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஏலியன் நினைக்கிறேன். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அங்க தாடிக்காரனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவன் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். திடீர்னு என் கண்ணில் வந்துட்டு ரத்தம் பட்டு செமையா எரிய ஆரம்பிக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் இந்த உதவியை மட்டுமாச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ எதுவுமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணா ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அப்படியே கிட்ட போறாங்க. கிட்ட போயிட்டு கண்ணை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தாடிக்காரன் வாயை பொளந்து பேனு கத்துறான். பேனு கத்தும் போது இவன் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி இந்த பாட்டியுடைய உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பாட்டியுடைய கை எப்பவுமே நடுங்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் இருக்கு போல. ஆனா இப்போ இந்த பவரா சக்தியா ஏலியனா எப்படி சொல்றது அப்படின்னே தெரியல. அந்த ஏலியன் பாட்டியுடைய உடம்புக்குள்ள
போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய கை நடுக்கம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இந்த தாடிக்காரன் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அதே பாட்டை இப்ப அப்படியே இந்த பாட்டி பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் சுயநினைவுக்கு வந்து, ஆமா என் கூட இருந்த மெக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க டக்குன்னு அவனை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டு இவங்க தலையை இவங்களே போட்டு இடிச்சுக்கிறாங்க. அதாவது இவன் என்ன கொலை பண்ண பார்த்தா நான் திருப்பி ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு அவங்க பாட்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ரூபினையும் ஜேம்ஸையும் காமிக்கிறாங்க. கடைசி எபிசோட்ல ரூபின் வந்துட்டு அந்த பெரிய பில்டிங் மாதிரி ஒரு வீடு மாதிரி இருந்திருக்கும், அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்க அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை பார்க்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா பயங்கர வித்தியாசமா இருக்கு. அந்த மரத்தை பார்த்து இவர் அப்படியே உறைஞ்சு போயிட்டு நிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. யாரோ நம்ம ஹீரோவை பேஸ்மெண்ட் குள்ள புடிச்சு இழுத்தாங்க பாத்தீங்களா, அது ஒரு பையன். அந்த பையன் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு, நீ எதுக்காக இங்க வந்த, நீ கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, நீ வந்துட்டு என்ன ஏதோ பண்ண வந்திருக்க, நீ எதுக்காக வந்த அப்படின்ற உண்மையை சொல்லல அப்படின்னா உன்னை நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த எபிசோடிய முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ரூபின் அந்த மரத்தை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணவே இல்லை. ஆனா அவரா மயங்கி போயிட்டு அந்த மரத்தை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக, அப்போ மேல இருந்து ஒரு சிலந்தி அப்படியே தொங்கிட்டே வருது. இவரு கைக்கு மேல வருது. அதுக்கப்புறம் நடந்து அதுவும் அந்த மரத்துக்கிட்ட போகும்போது அப்படியே தூள் தூளா பிஞ்சுக்கிட்டு போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட ஒட்ட, நம்ம தொட்டா கூட நமக்கும் இது ஆகும் போல, இந்த மரம் வந்துட்டு நம்மள கிட்ட இழுத்து கொலை பண்ண பாக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பின்னாடி போறாரு. ஆனா அவரால் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த பையன் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு, ஒழுங்கு மரியாதையா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ண முடியல, அதை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணா எல்லாரும் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் செமையா சிரிக்கிறான். சிரிச்சவன், நீ கண்டிப்பா மெக்க மீட் பண்ணிருப்ப, மெக்க மீட் பண்ணிருந்த அப்படின்னா கண்டிப்பா யாரும் இறந்து போயிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, யாரு மெக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ மாஸ்க் போட்டுட்டு யாரையாவது பாத்தியா, இல்ல கோடு போட்ட நபரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் பார்த்தேன், அந்த கோடை கிராஸ் பண்ண கூடாது, யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன, இப்போ அவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவருக்கு இந்த விஷயம் எல்லாமே முன்னாடியே தெரியும், நீ அவரை மீட் பண்ணிருந்த அப்படின்னா நீங்க யாருமே அந்த கோட்டை கிராஸ் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பார்ல கிளீனர் மாதிரி சப்ளையர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க இந்த மொட்டை வராரு. வந்தவரு, கண்டிப்பா விசிட்டர்ஸ் வர போறாங்க, விசிட்டர்ஸ்ல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, அவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாரையும் கொலை பண்றாங்க, நம்ம எல்லாரும் டிராப் குள்ள மாட்டிப்போம், டிராப்பை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணா கூட இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற யாருக்கும் எதுவுமே புரியல. இவரு குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது இவர் டக்குன்னு தன்னுடைய கையை காமிக்கிறாரு. ஒரு கை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே தீஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி அடையாளமா ஸ்காரா இருக்கு. இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பாருடைய ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ காருடைய கீயை கொடு, நீ செமையா குடிச்சிருக்க, நானே கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வேணா இந்த பையன் கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு பாருடைய ஓனரும் சொல்றாரு. அந்த பையன் தான் கூட்டிட்டு போறான். இந்த பையனுடைய பேரு டிராவிஸ் மக்களே. டிராவிஸ் டிரைவ் பண்றான், இவர் உட்கார்ந்துட்டு போறாரு. உங்க கையில எப்படி அந்த ஸ்கார் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் சொல்லுவேன் இல்லையா, அந்த டிராப்பை தாண்ட ட்ரை பண்ண அந்த சக்தி தான் என்ன இந்த மாதிரி பண்றச்சு அப்படின்னு சொல்ல, அது என்ன கரண்ட் ஷாக் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த கோட்டை அந்த டிராப்பை நம்ம தாண்ட ட்ரை பண்ணாலே இந்த மாதிரி தான் ஆகும், மொத்தமா தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம இறந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது இவன் கண்டுக்கவே மாட்டான். ஒரு மாதிரி இலக்காரமா சிரிக்கும் போது, ஏன் சிரிக்கிற, பொய் சொல்றனா, என்ன பார்த்தா உனக்கு பொய் சொல்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க நிறைய பேர் பொய் மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த நிறைய பேர்ல நான் கிடையாது, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப அப்படியே வீட்டுக்கிட்ட போயிட்டு டிராப் பண்றான். இவரு கோவமா, நான் சொல்ற விஷயத்த யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவர் பாட்டுன்னு உள்ளுக்குள்ள போறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இவன் யோசிச்சுட்டு அப்படியே தம் அடிக்க ஆரம்பிக்கிறான். தம் அடிச்சுட்டே இருக்கும் போது அந்த பக்கம் ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது. இவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கும் போல. இந்த பையனை பார்த்தோன்னே இந்த கார் அங்கிருந்து கிளம்பிடுது. இப்ப இந்த பையன் இங்கேயே நின்று ரொம்ப நேரமா தம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ உள்ளுக்குள்ள சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அந்த வீடே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்னமோ மாஸ்க் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வச்சிருக்காரு. உள்ள போயிட்டு பார்க்கும்போது அவரு தூங்கிட்டு இருக்காரு. இவன் போயிட்டு அங்க இருக்கிற டிரால இருந்து ஏதாவது ஆட்டையை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ள ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து வச்சுக்கிறான். மேல வந்துட்டு ஒரு போட்டோ இருக்கும். இந்த மொட்டையினும் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு இவருடைய பொண்ணா இவருடைய பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல மக்களே. அந்த போட்டோவை இவன் பார்த்துட்டே இருக்கும் போது டக்கு
டக்குன்னு மொட்டை கண்ண முடிக்கிறாரு. ஒரு செகண்ட் பையன் பயந்தே போயிட்டான். நான் சும்மா உங்களை செக் பண்ணலான்னு வந்தேன், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா உன்னுடைய கண்ணில் நான் அந்த விஷயத்த பார்த்தேன், நீ மட்டும் என்ன நம்புன அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றீங்க, நான் உங்களை நம்புனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு, சத்தியமா நான் ஏலியன்லாம் கிடையாது, நான் வந்துட்டு என் பையனை காப்பாத்தலாம் அப்படின்னு தான் இங்க வந்தேன், அந்த கோட்டை கிராஸ் பண்ண முடியல அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது இந்த டிராவிஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு ஏதோ பயங்கரமா காயம் பட்டிருக்கு, நெஞ்சில புல்லட்லாம் பாஞ்சிருக்கு போல, நீ மட்டும் என்ன அவுத்து விட்ட அப்படின்னா நான் உன்னை என் மனைவி கிட்ட கூட்டிட்டு போவேன், என் மனைவியும் ஒரு டாக்டர் தான், உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, உன்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னா எதுக்காக உன்னுடைய பையனை உன்னுடைய மனைவி காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது வந்துட்டு என் மனைவி ஒரு வெட்னரி டாக்டர் அப்படின்னு சொல்ல இந்த பையன் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிற, என்ன நம்பு, என் பொண்டாட்டி கண்டிப்பா உன்னை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லும் போது நான் யாரையுமே நம்ப மாட்டேன், என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு மெக்கு மட்டும்தான், நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளும் மெக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கண்டினியூ பண்றான். மெக்கும் இவனும் சேர்ந்துக்கிட்டு நிறைய வேலை பாக்குறாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, விண்வெளிக்கு போக ஏதோ டிவைஸ்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கண்டிப்பா வருவாங்க. அந்த விசிட்டர் வந்துட்டு நல்லவனாவும் இருக்கலாம் கெட்டவனாவும் இருக்கலாம். விசிட்டரை பார்க்கும்போது நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற எல்லா விஷயமும் கண்டிப்பா நடக்க தான் போகுது, ஆனா நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீ நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நான் சொன்ன எல்லா விஷயமும் கண்டிப்பா நடக்கும், ஆனா நடக்கிற வரைக்கும் நீ எதையும் நம்பாத, அது மேல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்காத அப்படின்னு சொல்றாரு. இப்ப அங்க ஒரு கார் வருது, அந்த கார்ல வந்துட்டு அந்த தாடிக்காரன் தான் வரான். அவங்கிட்ட போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மொட்டை இவன் பேரு டிராவிஸ், இவன் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு, நான் என்ன சொன்னாலும் கேட்பான், இவனும் நம்ம கூட்டாளி அப்படின்னு சொல்லும் போது 3 பேரும் கிளம்பி ஷூட்டிங் பயிற்சி எடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றான். இந்த தாடிக்காரன் தான் சொல்லி கொடுக்குறான். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மொட்டையனுடைய போட்டோ, அதுக்கப்புறம் இந்த தாடிக்காரனுடைய போட்டோ வச்சு ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக இந்த மாதிரி உங்க போட்டோ வச்சு ஷூட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வர விசிட்டர் வந்துட்டு எப்படி இருப்பான்னு தெரியாது, நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, யாரு உடம்புக்குள்ள போவான் அப்படின்னு தெரியாது. அதாவது இப்போ என் உடம்புக்குள்ள போறான் அப்படின்னா நான் நல்லவன் தான், ஆனா என்னுடைய உடம்புக்குள்ள அந்த விசிட்டர் போனதுக்கு அப்புறமா நான் கெட்டவனா மாறிடுவேன், உங்க எல்லாரையும் கொலை பண்ண பார்ப்பேன், அப்போ நீங்க என்ன கொலை பண்ணணும் அப்படின்னா இப்பயே ஃப்ரெண்டை வந்துட்டு ஷூட் பண்ணி பழகணும், அப்பதான் உங்களுக்கு பச்சாபாவம்லாம் இல்லாம மனுஷன் கிடையாது, மனுஷனுக்குள்ள ஒரு ஏலியன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுவேன், அதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஷூட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம மெக்கு ஒரு பொண்ணுடைய போட்டோவை காமிக்கிறாரு. இந்த பொண்ணை பார்க்க சாதாரணமா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல, ஆனா இவ பொண்ணே கிடையாது, இவ ஒரு விசிட்டர், இவளுடைய உடம்புக்குள்ள ஒரு மோசமான விசிட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா 2 வருஷமா நான் இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இவ கண்டிப்பா எதுக்காகவோ தயாராயிட்டு இருக்கா, இன்னொரு விசிட்டர் இந்த உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு போல, அந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து மெக்கும் இந்த பையனும் தனியா இருக்கும் போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், அத முதல்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் போயிட்டு ஒரு போட்டோவை கொண்டு வராரு. இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவை கொண்டு வராரு. அந்த போட்டோல கூட இருக்கிறது இவருடைய பொண்ணா. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய பொண்ணு காட்டுக்குள்ள போனா, காட்டுக்குள்ள காணாம போயிடாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடும் போது அவளா திரும்பி வந்தா, ஆனா அவளா வரல, அவளுடைய உடம்புக்குள்ள ஒரு விசிட்டர் இருந்துச்சு, அது ஒரு நல்ல விசிட்டர், அவ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா, இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி விசிட்டர் வர போறாங்க, உன்னை கொலை பண்ண போறாங்க, இது எல்லாமே ஒரு டிராப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னா. அது அப்போ எனக்கு புலம்புற மாதிரி இருந்துச்சு, என் பொண்ணுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு 911க்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது போன் ஒர்க் ஆகல, காரை ஸ்டார்ட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காரும் ஸ்டார்ட் ஆகல, லைட் எல்லாமே ஆஃப் ஆகி போச்சு, அந்த இதுவை கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கோடை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாலே எல்லா மிருகங்களும் இறந்து போகுது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு நாங்க அந்த லைன்குள்ளேயே இருந்தோம். அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்தா, நான் ஒரு போலீஸ்காரன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நீங்க இந்த லிக்விட குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிக்விட கொடுத்துட்டு என்னுடைய பொண்ணை அந்த பையன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த டைம்ல நான் அந்த கோடை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் என் கை தீஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அப்படிதான் உங்களுக்கு இந்த காயம் பட்டுச்சா, நீங்க அந்த கோடை அதுக்கப்புறம் தாண்டவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய பொண்ணை அவன் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த கோடு தானா மறைஞ்சு போச்சு, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா உங்க பொண்ணை நீங்க தேடி கண்டுபிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டுபிடிச்சேன், என் பொண்ணை கழுத்தறுத்து அவன் கொலை பண்ணி போட்டு வச்சிருந்தான், டெட் பாடியை தான் கண்டுபிடிச்சேன், இந்த விஷயம் கண்டிப்பா திரும்பி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு முன்னாடியே சொன்னான். ஐ மீன் பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஏலியன் சொல்லிச்சு, நல்ல ஏலியன், என் பொண்ணு மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா
எல்லாருக்கும் நான் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு பெரிய விஷயத்தை தடுக்க தான் நம்ம இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எனக்காக கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது இப்போ டாலர் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அந்த டாலர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் இருக்கு. பாட்டிலுக்குள்ள லிக்விட் மாதிரி என்னமோ இருக்கு. இந்த லிக்விட் கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மறுநாள் கார் ஓட்டிட்டு அந்த போலீஸ் லேடிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பேட் விசிட்டர் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, மொட்டை கூட ஒரு போட்டோவை காமிச்சாரு பாருங்க, அந்த லேடியை தான் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க போலீஸா இருக்காங்க. அவங்க ஒரு நாயை கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள இறக்கி விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லேடிக்குள்ள தான் நல்ல விசிட்டர் இறங்கிருக்கான். அவங்கள கொலை பண்ண இந்த பேட் விசிட்டர் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம போயிட்டு அந்த பேட் விசிட்டரை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம போயிட்டு கொலை பண்ணுமா, நம்ம ஏன் அந்த பொண்ணை கைது பண்ணக்கூடாது, அந்த பேட் விசிட்டரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு லாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்ற பேச்ச கேளு, இல்ல அப்படின்னா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, அங்க ஒரு டப் இருக்கு பாரு, அந்த டப்ல போய் தண்ணி பிடிச்சி நிரப்பு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறாங்க. நீ மாஸ்க் போடாம இருக்க கூடாது, மாஸ்க் கலட்டினா அந்த விசிட்டர் உன்னுடைய உடம்புக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இவங்க கன்னோட உள்ளுக்குள்ள போறாங்க. இந்த பையன் போயிட்டு தண்ணி பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல வீட்டுக்குள்ள ஒரே கன் சவுண்டா கேக்குது. இவங்க மாஸ்க் போட்டுட்டு கன்னோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள கன் சவுண்ட் கேட்டுச்சு பாத்தீங்களா, குட் விசிட்டர் பூந்திருக்கிற அந்த லேடியை தவிர மத்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க போல. அந்த பேட் விசிட்டரும் இன்னமும் உயிரோடு இருக்காங்க. நம்ம மொட்டையை மட்டும் அந்த குட் விசிட்டர் உடம்புல இருக்க லேடியை இழுத்துட்டு வெளியே வராரு. அவங்கள எப்படியாச்சும் காருக்குள்ள ஏத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. இதே டைம்ல அந்த போலீஸ் லேடி வெளியே வந்து, அங்க ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். பில்டிங்குள்ள என்னமோ செடி மாதிரி வளர்ந்துருக்கும் பாருங்க. அந்த செடி கிட்ட போயிட்டு இவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிக்விட் மாதிரி எதையோ ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த மொட்டையம் பார்த்து செமையா ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனவரு, என்ன மன்னிச்சுக்கோ நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறி கிளம்ப, யோ என்ன எங்கேயா விட்டு போற, என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அவரு காதலியே வாங்காம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இந்த பையன் போன் பண்ணி பாக்குறான், போனே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப அந்த பேட் விசிட்டர் அந்த லேடி இந்த பையன் கிட்ட வராங்க. வந்தவங்க வாயை பொளந்து பேனு கத்தும் போது இவங்க உடம்புக்குள்ள இருக்க அந்த பேட் விசிட்டர் இந்த பையனுடைய உடம்புக்குள்ள போது. இப்ப இந்த பேட் விசிட்டர் வந்துட்டு கையில ஒரு கட்டையை தூக்கி இந்த போலீஸ் லேடியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இந்த லேடி ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணா கூட இந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த கட்டையை வச்சு ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான், அந்த போலீஸ் லேடி இறந்தே போயிட்டாங்க. இதே டைம்ல தாடிக்காரன் வெளியே வரான். வெளியே வந்தவன் டிராவிஸ பார்த்துட்டு, ஓ மொட்டைய இவனை மட்டும் தனியா விட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் டிராவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிட்ட ஓடி வரும்போது இவன் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றான். தாடிக்காரன் மாஸ்க் எல்லாம் கலட்டிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட விசிட்டர் இவனுடைய உடம்புக்குள்ள இருந்து அவனுடைய உடம்புக்குள்ள போகுது. அதாவது கிட்ட இருந்து பேனு வாயை பொளந்து கத்தும் போது மட்டும்தான் இந்த ஏலியன் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ தாடிக்காரன் உடம்புக்குள்ள அந்த ஏலியன் போனதுக்கு அப்புறமா நம்ம உடம்புக்குள்ள ஏலியன் வந்து இவன் உடம்புக்குள்ள அந்த ஏலியன் போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் பயந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கதையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அப்படின்னா நீங்க இருந்து வெளியே போகவே இல்லையா அப்படின்னு போது, வெளியே போனா இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இங்கேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எனக்கு சரியா தெரியல, அந்த ஏலியனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், அந்த ஏலியன்ஸ் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாங்க, அவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை முடிக்க முடியும், இப்போ நான் இறந்துகிட்டு இருக்கேன், உன்னை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி போட்டு இவனையே ஷூட் பண்ணிட்டு இறந்து போறான். நம்ம ஹீரோ நோ நோன்னு கத்திருப்பாரு, இவன் பாட்னு ஷூட் பண்ணிட்டு இறந்து போறான். ஆல்ரெடி இவன் உடம்புல 2 புல்லட் இருக்கு மக்களே, இவன் ஏற்கனவே செத்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு கை கால் கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செடி இருக்கு பாத்தீங்களா, பெரிய மரம் மாதிரி என்னமோ வளர்ந்துருக்கு பாருங்க. அங்க போகும்போது இவரு கிட்ட போக கரெக்டா அந்த கதவு ஓபன் ஆகுது. என்ன காப்பாத்து ஜேம்ஸ் என்ன காப்பாத்து ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூபின் கத்திட்டே இருக்கும்போது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. கதவை ஓபன் கூட பண்ண முடியல. நீ உள்ளுக்குள்ள இருந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இங்க இருந்து நகர கூட முடியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு ஒரு கோடாரியை கொண்டு வந்து அந்த சுவத்தை அப்படியே உடைக்கிறாரு. மரத்தால் ஆன சுவத்தை உடைச்சு, நீ வெளியே வா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி இழுக்கும் போது ரூபின் கடுப்பாயிட்டாரு. எனக்கு எங்கடா வீடு இருக்கு, எனக்கு எங்கடா குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு புலன் பொழக்கும் போது, இங்க பாரு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, ஆனா இத பத்தி பேசி சண்டை போட இது டைம் கிடையாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே 2 பேரும் போயிட்டு அந்த குதிரை எடுத்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு
சொல்லிட்டு பார்க்க அந்த டைம்ல அங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணு பையன் இந்த ரூபினுடைய பையன் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு மொட்டையனை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றான். இதோட 5வது எபிசோட முடிக்கிறாங்க. 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே டொனால்ட காமிக்கிறாங்க. அவரு யாராவது பறந்து போனாங்க அப்படின்னா நம்மள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு SOS சிக்னல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல வானத்துல பிளைட் மாதிரி என்னமோ பறக்குது. அதை அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் மாமியாருக்கு காயம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீயும் என்னுடைய பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய காதலுக்கு பிறந்தவங்க தான் அந்த 2 சின்ன பசங்களும். அவங்கள காப்பாத்த நீ என்ன வேணா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆமா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என் பேர குழந்தைங்களை பார்க்கணும் போல இருக்கு. பசங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல நான் வேணுமுத்துக்குனே அவனை கொலை பண்ணலாமா, அவன் தப்பிச்சு வந்து என்ன கொலை பண்ண பார்த்தான், வேற வழி இல்லாம ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க, அதை நினைச்சு ஃபீல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாட்டியோடைய உடம்புக்குள்ள இருக்க அந்த ஏலியன் ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து ட்ரை பண்ண. இதே டைம்ல அங்க வலேரியா வந்து எல்லாரும் வந்துட்டாங்க, கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஹீரோயினும் கிளம்பிட்டாங்க. இப்போ கீழே போயிட்டு பசங்க எல்லாம் கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த மெக்குக்கு செமையா காயம்பட்டு இருக்கும். அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும்போது நிக்கோலஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அம்மா வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். நாங்க போயிட்டு ஒரு லிக்விட கொண்டு வந்தோம், அந்த லிக்விட குடிச்சா கோட்டை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொன்னான். அந்த லிக்விட கொண்டு வரும்போது தான் மெக்க பார்த்தோம், மெக்க எங்களை அட்டாக் பண்ண வந்தாரு, தெரியாம கத்தியை வச்சு குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது நீ ஃபீல் பண்ணாத, நீ சரியான விஷயத்த கரெக்டா பண்ணிருக்க, நீ ஃபீல் பண்ணாத, மத்தவங்களை காப்பாத்த தான் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டே இருக்கும்போது அப்பா வந்துட்டு அது என்ன லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் அந்த குட்டி பையன் சொன்ன எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மெக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் கிட்ட வந்து பார்க்க ஜேம்ஸ் குட்டி பையனை ஓரமா கூட்டிட்டு போறாரு. அப்பா அவரு ரொம்ப நல்லவரு, அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்பெஞ்சர் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது யாரா ஹார்பெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் உடம்புக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீ கவலைப்படாத, அவரை கண்டிப்பா அம்மா காப்பாத்துவாங்க, நீ கொஞ்சம் ஓரமா வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உன்னுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அது என்ன விஷயம்னு போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லும் போது அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டோனல் நீங்க வந்துட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது டோனலும் மேல கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. எவனோ ஒருத்தன் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், ஆனா அவன் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, பேட் பாய் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மேகி தான் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. கட்டி போட்டு வச்சிருந்தவன உன்னுடைய அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. அந்த டைம்னு பார்த்து அம்மாவை அவன் அட்டாக் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ கண்டிப்பா வந்தவன் பேட் பாயா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஐ மீன் அந்த பேட் ஏலியனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இவனை அம்மா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா இவனுக்குள்ள இருக்கிற அந்த பேட் விசிட்டர் வேற யாராவது உடம்புக்குள்ள போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, இவனை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னுடைய பொண்டாட்டி உன்னுடைய அம்மா வலேரியா அப்படின்னு சொல்லும் போது இவங்க 3 பேர்ல யாருடைய உடம்புக்குள்ளேயோ அந்த பேட் ஏலியன் போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே காட்டுக்குள்ள ரூபினுடைய மனைவி ரூபினுடைய பையன் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. அந்த லிக்விட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது அந்த பையன் முன்னாடி போயிடுறான். இப்போ புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு வராங்க. அந்த ஜேம்ஸ் உடைய தலையில ஏன் காயம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் ரொம்ப முக்கியமா அவன் மேல அடிப்பட்டா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, நான் கூட தான் போயிட்டு வந்தேன், எனக்கு கூட தான் லைட்டா காயம்பட்டு இருக்கு, அதை பத்தி கேட்டையா அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவருக்கு தான் காயம்பட்டு ரத்தம் வந்துச்சு அதான் கேட்டேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போன விஷயம் ஏதோ ஆச்சு அதை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு ரொம்ப கடுகடுன்னு பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சு எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க எனக்கும் அவனுக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ 1-2 வாட்டி தெரியாம நடந்து போச்சு, அதுக்கப்புறம் அவனும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டான், நானும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் இப்போ விலகிதான் இருக்கோம், எனக்கு நீங்களும் நம்ம பையனும் மட்டும்தான் முக்கியம், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க, என்ன மிஸ் பண்றாதீங்க, நான் உங்களை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல இதே டைம்ல பையன் கூப்பிடுறான். என்ன விஷயம்னு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஏதோ ஸ்பேஸ் ஷிப் வந்து உறைஞ்சி போன மாதிரி இறங்கி போன மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். லைட்டா அந்த லிக்விட் இருக்கு, அப்பா இதான்ப்பா அந்த லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவரும் போயிட்டு பாக்குறாரு. ஆனா அங்க வேற என்னமோ ஒரு விலங்கு வந்திருக்கு, அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, அது ஒரு நரி மாதிரி தெரியுது. அந்த நரிய பார்த்து பயந்து அந்த நரிய ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் பயந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த நரி ஓடி வந்து அந்த லிக்விட குடிக்க இந்த பையன் அந்த நரியை ஷூட் பண்ணாம பக்கத்துல ஷூட் பண்ணுவான் பாருங்க, அந்த நரி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. ஓடும் போது அழகா அந்த ப்ளூ லைனை தாண்டி போது அதுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா நிக்கோலஸ் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல. ஆனா இங்க இருந்த எல்லா
எல்லாத்தையும் அந்த நரியே குடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நமக்கு அந்த லிக்விடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல நிக்கோலஸ் அங்க ஒரு டைரி மாதிரி இருக்கு, அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயினுடைய பையனை காமிக்கிறாங்க. அவன் உட்கார்ந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மொட்டையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என்ன யோசிக்கிற, நீ ஏதோ ஒரு மிஷனுக்காக வந்திருக்கியாமே, அது என்ன மிஷனு, யார் அந்த ஹார்பெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹார்பெஞ்சர் வந்துட்டு ஒரு குட் விசிட்டர், அது இப்போ என் உடம்புக்குள்ள இருக்கு, நானும் ஹார்பெஞ்சரும் சேர்ந்துட்டு அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணோம். நான் போயிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணும், ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினுடைய சுவிட்ச் ஆன் பண்ணும், அப்பதான் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும். இந்த உலகம் முழுக்க எக்கச்சக்கமான நம்ம ஊர்லயே நூற்றுக்கணக்கான அந்த கொலகார விசிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஸ்லீப்பிங் மோட்ல இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நான் எப்படியாச்சும் போயிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணா மட்டும்தான் மத்த எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது மொட்டையை எந்திரிச்சு, ஆமா அவன் சொல்றது எல்லாமே உண்மை, ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை என் கூட அமுச்சு வைங்க, என் கூட வந்தா மட்டும்தான் அவனால சேஃபா உயிர் பழிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஜேம்ஸ் வராரு. இங்க பாரு, அந்த சின்ன பையன் இறந்து போயிட்டான், ஐ மீன் டிராவிஸும் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரனும் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது, என்னுடைய பையனை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்ட், அந்த பேட் விசிட்டர் இங்கதான் எங்கேயோ இருக்கு, எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பா உங்க பையனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணும், ஒழுங்கா உங்க பையனை என் கூட அமுச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க, நீங்க என் கூட அமுச்சு வச்சாதான் உங்க பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க டொனால்டு கன்னோட ஓடி வராரு. இவன் அவனை ஷூட் பண்ணிட்டான், டொனால்டு டமால்னு கீழே விழுகிறாரு. இதே டைம்ல ஹீரோ ஓடி வந்து இவர் மேல எகிரி இவரை பிடிக்க ட்ரை பண்ணும்போது இப்போ டொனால்டுக்கு ஏதோ காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செக் பண்ண போறாங்க. இந்த கேப்ல மொட்டையன் தப்பிச்சு அங்கிருந்து வெளியே ஓடி போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் டொனால்ட செக் பண்ண போனாங்க பாத்தீங்களா, போயிட்டு செக் பண்ணும்போது அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு, மனுஷன் செம சேஃபா வந்திருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே ஆகல மக்களே. இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. நைட் முழுக்க நம்ம ஜேம்ஸ் வந்துட்டு அந்த மெக்க எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு சரி ஓகே நான் காட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்பா நீங்க மட்டும் தனியா எங்க போறீங்க, எங்க கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கூப்பிடும் போது இல்லம்மா நான் வந்துட்டு இப்போ மெக்க தேடி போறது கிடையாது, உன்னுடைய பாட்டியை தேடி போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா பாட்டிக்குள்ளதான் அந்த பேட் விசிட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீங்க உள்ளுக்குள்ள போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ஒரு கன் சவுண்ட் கேக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா ரூபனுடைய ஃபேமிலியும் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க தானா எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க இருந்து வெளியேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹார்பெஞ்சர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, உனக்கு ஒரு உடம்பு வேணும் அப்படின்னா நீ வேணா என்னுடைய உடம்பை ஏத்துக்கோ, என் உடம்புக்குள்ள வந்துரு, நீ எதுக்காக என் பையனுடைய உடம்புக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா உன்னுடைய பையனை பாதுகாக்க தான் இங்க இருக்கிற எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க, உன்னுடைய பையனுடைய உடம்புக்குள்ள இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன கொலை பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க, உன் பையனுடைய உடம்புக்குள்ள இருக்கதான் எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. இதே டைம்ல அங்க நிக்கோலஸ் வந்துட்டு இங்க இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை காமிக்கிறான். இந்த டைரி அந்த மொட்டையுடைய டைரி போல மக்களே. இப்ப அப்படியே எல்லாருமா சேர்ந்துட்டு பாட்டி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு முழுக்க இந்த பண்ணை வீடு முழுக்க தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல வீட்டுக்கு வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நோட் பண்றாங்க. ஏமா நீ பையனை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, நான் வெளியே போயிட்டு அது என்ன விஷயம் என்ன சவுண்டுன்னு பாத்துட்டு வரேன், இது உன்னுடைய பொறுப்பு, தம்பியை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 4 வாட்டி சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு பார்த்தா யாரையும் காணோம். இப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது டொனால்டு அந்த குதிரையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பக்கம் போயிட்டு பார்க்க அங்கதான் அந்த பாட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. நேரா இவரு அந்த பாட்டிக்கு மேல கண்ணை காமிக்க அவங்க கை அப்படியே நடுங்கிட்டு இருக்கு. இவங்களை புடிச்சிட்டு வந்து ஒரு ரூம்ல கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ அந்த பாட்டியே பேச ஆரம்பிக்கிறாங்க. சத்தியமா என் உடம்புக்குள்ள அந்த ஏலியன் இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஃபீலிங்குமே கிடையாது, நான் நானா தான் இருக்கேன், அந்த ஏலியன் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பேச நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களே போயிட்டு மாமியாருடைய கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டு எனக்கு என்னமோ இவங்க உடம்புல அந்த ஏலியன் இருக்கிற மாதிரியே தெரியல, இங்க இருக்கிற யாருடைய உடம்புக்குள்ளேயோ தான் அந்த ஏலியன் இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எல்லாருமே இங்க இருக்கலாம், பசங்களுடைய ரூமுக்கு நம்ம போ தேவையில்ல, என்னுடைய பையன் பொண்ணு நிக்கோலஸ் இவங்க 3 பேர் மட்டும் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அங்க நிக்கோலஸ் என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தம்பி நீ உள்ளுக்குள்ள வராத, முதல்ல அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை காமிக்கிறாங்க. என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம வந்துட்டு ஏலியன் யார் உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள தண்ணிக்குள்ள போட்டு முக்கணும், தண்ணிக்குள்ள போட்டு முக்குனா ஏலியனை கொலை பண்ண முடியும், மொத்தமா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்னது தண்ணிக்குள்ள போட்டு முக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம டிராவிஸ தண்ணி பிடிக்க சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, மொட்டையினும் அந்த போலீஸ்காரனும் சேர்ந்துட்டு எதுக்காக அப்படின்னா அந்த ஏலியனை ஷூட் பண்ணியோ இல்ல கழுத்தறுத்தோ கொலை பண்ண முடியாது, தண்ணிக்குள்ள முக்கி தான் கொலை பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அதுக்காக தான் தண்ணி பிடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இப்ப அப்படியே 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம மெக்கு காட்டுக்குள்ள இருந்து கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்சவரு அந்த கோட்டை கிராஸ் பண்ண முடியுமா, கிராஸ் பண்ணா ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு கிட்ட போறாரு. ஆனா அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்காக இந்த கோட்டை கிராஸ் பண்ணி இறந்து போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி டிராவிஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸை எங்க விட்டு வந்தாரோ அங்க போறாரு. போயிட்டு அவன் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு செமையா ஃபீல் பண்றாரு. அவங்கிட்ட இவரு அந்த லிக்விட கொடுத்திருப்பாரு. அந்த லிக்விட இவர் வாங்கிட்டு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆளுக்கு எல்லாரும் தனித்தனி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பையனை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது பையனும் பொண்ணும் இருக்கிற அந்த ரூமுடைய வாசல்ல வலேரியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, பயமாவும் இருக்கு. அவங்க கையில ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. வலேரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவங்களும் கையில கம்பி மாதிரி என்னமோ வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்னு கீழே போயிட்டாங்க. எல்லார் மேலயும் சந்தேகமா இருக்கு, யாருடைய உடம்புக்குள்ள அந்த பேட் ஏலியன் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியல. இப்போ வலேரியா கீழே போயிட்டு அந்த மாமியார் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் அந்த போலீஸ்காரனை ஷூட் பண்ணி கொலை பண்ண மாதிரி ஞாபகமே இல்ல, ஏதோ என் மண்டைக்குள்ள சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஏன் இந்த எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொல்லணும்னு தோணல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்லாம வெளியே கிளம்பிடுறாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ, டொனால்டு, அதுக்கப்புறம் ரூபின் 3 பேருமே சேர்ந்துட்டு டயர் எல்லாம் போட்டு கொளுத்திட்டு இருப்பாங்க. இப்போ இதை மட்டும் கொளுத்தி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபின் கடுப்பா பேசும்போது, கண்டிப்பா போஸ்ட்மேன் அந்த மாதிரி யாராவது வர வாய்ப்பு இருக்கு, அவங்கள யாராவது இந்த புகையை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உதவி பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படி யாரும் வர வாய்ப்பே கிடையாது, அப்படி வந்தாலும் கோட்டை தாண்டுனா இறந்து போயிடுவாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மெக்கு ஓடினார் இல்லையா, அவரு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அவனே பயந்துட்டு ஓடி போயிருக்கான். அவன் எப்படி இங்க வருவான், நீங்க ஏதாவது பண்ணுங்க, வேற ஏதாவது உண்மையான வழியை ட்ரை பண்ணுவீங்க, ஏதாவது பிரயோஜனமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேம்ப் ஃபயர் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப, ஜேம்ஸும் டொனால்டும் கன்னை தூக்கும் போது, டேய் பைத்தியக்கார பசங்களா, அது நான் கிடையாதுடா, என் உடம்புக்குள்ள எந்த ஏலியனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அதை எப்படி நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ப வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, நான் படிச்சு பார்த்தேன், படிச்சு பார்க்கும் போது தண்ணிக்குள்ள போட்டு முக்கணும், நம்ம வந்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. தண்ணிக்குள்ள போட்டு முக்குனா ஏலியன் இறந்து போகும், ஆனா மனுஷங்களும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, அதெல்லாம் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யாருக்குள்ள ஏலியன் இருக்கு, யாரை எப்போ கொலை பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது, நம்ம பயத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம், அதை பொண்ணா கண்டிப்பா யாராவது இறந்து போயிடுவாங்க, உன்ன மாதிரி நான் ஒன்னும் மனசாட்சி இல்லாதவ கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இங்க அப்படியே மாத்தி மாத்தி லைட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து ரூபினை காமிக்கிறாங்க. இவரு அந்த கொட்டாய்க்கு போயிட்டு ஏதோ தேடிட்டு இருக்காரு. ஏதோ கெரோசின் மாதிரி பெட்ரோல் மாதிரி ஏதோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போது டொனால்டு பின்னாடி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, இதை தாண்டி என்கிட்ட வேற வழியே கிடையாது, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளு, என் பின்னாடியே வா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, அதை பார்த்துட்டு நான் பண்றது பைத்தியக்காரத்தனமா இல்ல நல்ல விஷயமான்னு பாரு, இதை விட்டா நம்ம தப்பிக்க எனக்கு தெரிஞ்சு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே ரூபின் போறாரு. ரூபினுக்கு பின்னாடியே டொனால்டும் போக, இவங்க எங்க போறாங்க அப்படின்னா ஒரு மரம் மாதிரி வளர்ந்துச்சு பாத்தீங்களா, அங்க போறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு கேட்க, நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூபின் அந்த மரத்துக்கிட்ட எல்லா பெட்ரோலையும் ஊத்தி விட்டு அப்படியே கொளுத்தி விட்டாரு. அந்த இடமே மொத்தமா பத்திட்டு எரியுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய பொண்ணையும் அந்த பையனையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் உட்கார்ந்துட்டு அந்த டைரியை படிச்சுட்டே இருக்கும்போது, அந்த டைரியில அந்த ஏலியன் எப்படி ஒருத்தருடைய உடம்புக்குள்ள இருந்து இன்னொருத்தருடைய உடம்புக்குள்ள பரவுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதாவது ஒருத்தனுடைய உடம்புக்குள்ள அந்த பேட் ஏலியன் இருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய உடம்புக்குள்ள போனோம் அப்படின்னா கிட்ட போயிட்டு வாயை நல்லா பொளக்குமா, அப்படி வாயை பொளக்கும் போது ஒருத்தனுடைய உடம்புக்குள்ள இருந்து இன்னொருத்தனுடைய உடம்புக்குள்ள ஈஸியா பரவிடும். அதுவே கொஞ்சம் தூரமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எவ்வளவு கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. 2 பேரும் அப்படியே லவ் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா ஏதாவது சம்பவம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என் தம்பியை செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க அந்த குட்டி பையன் ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் போயிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணோம், நான் இங்கிருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அப்படியே அந்த குட்டி பையன் தானா பேச ஆரம்பிக்கிறான். கையில என்னமோ மேப் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது என்ன அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு, எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கொஞ்சம் ஆறுதலா பேசுறா. அடுத்து டொனால்டையும் ரூபினையும் காமிக்கிறாங்க. ரூபின் கொளுத்தி விட்டாரு பாத்தீங்களா, அது மொத்தமா எரிஞ்சு முடியுது. ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்க அந்த மரம் எரியாம அப்படியே இருக்கு. இது எப்படி எரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே
பார்த்துட்டே இருக்க அங்க அந்த மொட்டை வராரு. இது சாத்தியமே கிடையாது, இதை வந்துட்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே கண்ணை காமிக்கிறாங்க. இங்க பாரு, இந்த மரத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா இங்க இருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர்ல கொஞ்சமா லிக்விட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லிக்விட காமிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு தம்பி வரைஞ்ச அந்த மேப்பை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மேப்ல வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு மேப் தான், அந்த ஹர்பெஞ்சர் தான் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு காமிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதே டைம்ல நிக்கோலஸ் வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அங்க அவங்க அம்மா வராங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ யார்ட்டையும் சொல்லாம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. அம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அந்த பேட் விசிட்டர் யாருன்னு தெரியும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த லைன் கிட்ட கொண்டு போறாங்க. இப்போ எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அந்த பையன் கையில ஒரு சிரஞ்சும் ஒரு கத்தியும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ தாண்டா அந்த பேட் விசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாய பொழந்து பேனு கத்த இவங்க உடம்புக்குள்ள தான் அந்த ஏலியன் இருக்கு போல, அது இந்த பையனுடைய உடம்புக்குள்ள மாற இந்த பையன் அம்மாவையே பிடிச்சி அந்த கோட்டுக்கு அந்த பக்கமா தள்ளி விடுறான். அவ்வளவுதான், அவங்க கருகி அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இப்ப அவன் அந்த இன்ஜெக்ஷனையும் கையில அந்த கத்தியும் கொண்டுட்டு வீட்டுக்குள்ள போறான். ஆக்சுவலா இந்த கத்தியும் அந்த இன்ஜெக்ஷனையும் பேட் விசிட்டர் அந்த போலீஸ்காரன் வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் கொண்டு வந்திருப்பான். அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து பாட்டியுடைய உடம்புக்குள்ள மாறும்போது அவங்க இந்த கத்தியும் இன்ஜெக்ஷனும் கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து எப்படியோ பாட்டியுடைய உடம்புக்குள்ள இருந்து வலேரியாவுடைய உடம்புக்குள்ள அந்த பேட் விசிட்டர் பூந்துட்டு இருக்கு போல மக்களே. இவங்க கையில இருந்து இப்ப அப்படியே பையனுடைய உடம்புக்குள்ள மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே புதுசா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு பள்ளம் தோண்டி ஒரு பேகை கொண்டு வரா. அந்த பேகை கொண்டு போயிட்டு காருக்குள்ள வச்சுட்டு யாருக்கோ கால் பண்ணி இப்போ மெக்கங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரூபன், மொட்டை, அதுக்கப்புறம் டொனால்டு இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. மொட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த லிக்விட குடிச்சிட்டு போயிட்டு அந்த மரத்துல இருந்து ஒரு கட்டையை மட்டும் உடைச்சு கொண்டு வா, அப்படி கொண்டு வந்தா நிறையவே லிக்விட உருவாக்க முடியும், அதை வச்சு நம்ம எல்லாரும் தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே உண்மையா, எனக்கு ஒன்னும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நீ இந்த லிக்விட குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப டர்ரா இருக்கு, பயமா தான் இருக்கு. இருந்தாலும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிக்விட குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த மரத்துடைய கிளையில கைய வைக்க அது பயங்கர சூடா இருக்கு, கையே வைக்க முடியல, பயங்கரமா எரியுது. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எப்படியோ ஒரு கிளைய மட்டும் உடைச்சு கொண்டு வந்து ஒரு டப்பாக்குள்ள போடுறாரு. ஒரு கண்ணாடி இதுக்குள்ள போடும்போது அது அப்படியே லிக்விடா மாறுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ செமையா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால அந்த டிராவிஸ் பையனை காப்பாத்தவே முடியல, அவனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் என்ன காப்பாத்திட்டான். நான் வந்துட்டு எல்லாரையும் இழந்துட்டேன், அவனையும் இழந்துட்டேன், இப்போ உங்க எல்லாரையும் இழக்க போறேன், கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா, நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அழுகும் போது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுப்பேன், நீங்களும் நானும் சேர்ந்து வாழலாம், நீ நானு நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய பொண்ணு பையனை காமிக்கிறாங்க. பொண்ணு அந்த குட்டி பையன்கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, நம்மள யார் வேணா அந்த அசாசினா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையன் ஒரே ஒரு கோலி குண்டை தூக்கி அதை வந்து ஒரு டீ கப்ல மூடுறான். என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல நிக்கோலஸ் வந்து நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை கூப்பிடும் போது நான் வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் என்ன ஏதோ அவசரமா கூப்பிடுறான். அவனுக்கு ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு, நான் போயிட்டு என்ன விஷயம்னு செக் பண்றேன், என்ன தவிர யாரையும் வீட்டுக்குள்ள விடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சுத்தியலை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. கீழே போயிட்டு அந்த பையன்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய அம்மா தான் அந்த பேட் விசிட்டர் என்னையே கொலை பண்ண பார்த்தாங்க, பாரு எனக்கு சமயம் காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கல்ல தூக்கி பக்கத்துல வைக்கிறான். என்னடா ஆச்சு இப்போ உங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டக்குன்னு அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த பொண்ணை பிடிச்சி கிட்ட இழுத்து இவனுடைய உடம்புக்குள்ள இருக்க அந்த ஏலியன் இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த ஏலியன் கல்ல மாத்தி வச்சுது பாத்தீங்களா, அதே கல்ல இப்ப அப்படியே இந்த ஏலியன் இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருந்து எடுத்து இந்த பையனை ஓங்கி ஒரே போடு இந்த பையன் மட்டையாயிட்டான். இந்த எல்லா விஷயத்தையும் அந்த குட்டி பையன் மேல இருந்து பாக்குறான். பார்த்தவன் நேரா அம்மா பாட்ட ஓடி போயிட்டு அந்த பொண்ணு தான் ஏலியன், இப்போ அக்காவுடைய உடம்புக்குள்ள அந்த ஏலியன் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த ஏலியனு இந்த குட்டி பையனை தேடிட்டு மேல ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த பையனை ஆளக்கானோ ரூமா போய் தேடிட்டே இருக்கும்போது முன்னாடி நம்ம ஹீரோயின் கன்னோட வராங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய பையனை உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் பண்ண விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்னை யாராலையும் தடுக்க முடியாது, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை கண்டிப்பா பண்ணுவேன், நீ என்ன தடுத்த அப்படின்னா உன்னுடைய பொண்ணை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தி வைக்கும் போது உன்னால உன்னையே கொலை பண்ணிக்க முடியாது, என் பொண்ணை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னா உன்னால எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நானும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால அறுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கன்னை ஓரமா வச்சுட்டாங்க. நீ அந்த மாதிரி மட்டும் பண்ணாத ப்ளீஸ்
ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன்னுடைய பையனை கூட்டிட்டு வா, எனக்கு உன்னுடைய பையன் தேவை கிடையாது, உன்னுடைய பையனுடைய உடம்புக்குள்ள இருக்க அந்த குட் ஏலியன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓடி வராரு, இந்த பொண்ணை பிடிக்கிறாரு, மாஸ்க்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ஓடி போயிட்டு மாஸ்க் போட்டுட்டு வராங்க. ரெண்டு பேருமா பொண்ணை தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு பாத்டப்ல போட்டு அப்படியே முக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா இதை விட்டா வேற வழி கிடையாது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு இந்த பொண்ணை தண்ணிக்குள்ள போட்டு முக்குறாங்க. இதே டைம்ல அவங்க மூணு பேரும் இந்த வீட்டை நோக்கி வந்துட்டே இருக்கும்போது நிக்கோலஸ் காயம்பட்டு கிடக்குறான். உனக்கு என்னடா ஆச்சு மவனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு சரியா தெரியலப்பா, அம்மா ஓடி வந்தாங்க, அந்த அசாசின் யாரு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்க மயங்கி கிடக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தூரத்துல அந்த பாட்டி நிக்கிறாங்க. பாட்டிக்கு பக்கத்துல குட்டி பையன் நிக்கிறான். நீங்க அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்ம முதல்ல அங்க போயிட்டு அந்த பாட்டி கிட்ட என்ன விஷயம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த பக்கம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு பொண்ணை போட்டு முக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு துடிக்கிறா. இவங்க அப்படியே அழுதுகிட்டே அந்த பொண்ணை போட்டு முக்கிட்டே இருக்கும்போது அந்த ஏலியன் எப்படியோ நம்ம ஹீரோவுடைய மாஸ்கை தட்டி விடுது. மாஸ்க் கீழே ஊந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டு வாயையும் டைட்டா மூடிட்டு அப்படியே போட்டு முக்குறாரு. இந்த பொண்ணுடைய வாயிலிருந்து அந்த காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இந்த பொண்ணு மயக்கமாயிட்டா. மயக்கமானதுக்கு அப்புறமா பொண்ணை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கீழே படுக்க வச்சு சிபிஆர் எல்லாம் பண்ணி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா போல அப்படியே கண்ணை திறந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. இவங்க அழுகுறாங்க, வாயில வச்சு காத்த ஊதுறாங்க, சமயம் அப்படியே நெஞ்ச போட்டு அமுக்குறாங்க. ப்ளீஸ் எந்திரிச்சு வா, ப்ளீஸ் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த விஷயம்லாம் பார்க்க முடியாம நம்ம ஹீரோ வெளியே எஞ்சி போயிட்டாரு. இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணும்போது எப்படியோ அந்த பொண்ணு கண்ணை முழிக்கிறா, அந்த தண்ணி எல்லாம் துப்பிட்டு கண்ணை முழிக்கிறா. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது, எப்படியோ நம்ம பொண்ணை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஜேம்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கம் குட்டி பையன் பாட்டி மத்த எல்லாரையும் காமிக்கிறாங்க. ரூபின் மத்தவங்களாம் சேர்ந்துட்டு அந்த லிக்விட கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, நம்ம முதல்ல இந்த லிக்விட குடிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த லைனை கிராஸ் பண்ணி போயிட்டு எங்கேயாச்சும் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அப்பா அம்மாவை காணும், அம்மா எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, முதல்ல போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்ன பண்ணுங்க போயிட்டே இருங்க, அந்த லைன் கிட்ட போங்க, அதுக்குள்ள போயிட்டு நான் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபின் அங்க வந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பொண்ணும் சேர்ந்துட்டு கீழே வர அங்க ஜேம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாரு. அவருக்குள்ள வந்துட்டு அந்த ஏலியன் பூந்துருச்சு போல. பொண்ணை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு அந்த ஏலியனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய மாஸ்க் கீழே விழுந்துட்டு இருக்கும். மாஸ்க் கீழே விழுந்தவனே இவருடைய உடம்புக்குள்ள அந்த ஏலியன் போயிடுச்சு போல. மேகி ஒழுங்கா பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிடு, உனக்கு டைம் கிடையாது, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க அங்கிருந்து ஓடுறாங்க. அந்த பக்கம் நிக்கோலஸ் குட்டி பையன் பாட்டி மத்த எல்லாருமே நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கோட்டை தாண்டி போயிட்டு அம்மா அங்க இறந்து கிடக்குறாங்க. தன்னுடைய உடம்புக்குள்ள ஏலியன் போயிட்டு அம்மாவை கொலை பண்றச்சு அப்படின்ற விஷயம் கூட இவனுக்கு தெரியாது. அம்மா இப்படி இறந்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையன் சமையா அழுகுறான், கத்தி கதறி அழுகுறான். இங்க இருக்கிற எல்லாரும் சமையா ஃபீல் ஆயிட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் எங்கேயோ போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஜேம்ஸ் உடைய உடம்புக்குள்ள அந்த ஏலியன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அந்த குட் ஏலியனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போக அங்க ரூபின் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. ஜேம்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஜேம்ஸை பிடிச்சி அந்த ஏலியன் பொலன்னு பொழக்குது. அங்க வந்து ஹீரோயின் டப்புன்னு ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணி அவரை ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அந்த குட்டி பையன் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பையன் ஓடுறான். அந்த பையனை தேடிட்டு இந்த ஏலியனும் பின்னாடியே போகுது. அது குதிரையெல்லாம் கட்டி போடுற ஒரு கொட்டகை மாதிரி இருக்கு. அந்த கொட்டகையுடைய டாப்புக்கு இந்த குட்டி பையன் ஏறி போக இந்த ஏலியனும் மேல ஏறி போயிட்டு உன்னால ஏதாவது பண்ண முடியும் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா நம்புறேன், உங்க எல்லாரையும் என்னால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஹீரோயின் சைலண்டா மேல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷனை இந்த ஏலியனுடைய காலிலேயே ஓங்கி ஒரு சொருவ ஜேம்ஸ் அப்படியே கீழே ஒழுகுறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் குட்டி பையனை கூப்பிட்டு கீழே ஓடி போயிட்டாங்க. கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்ப இந்த குட்டி பையன் அம்மா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மா நீங்க அந்த ட்ராப்பை மட்டும் மறந்துடாதீங்க, டீ கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சிக்கும் போது ஜேம்ஸ் மேல இருந்து கீழே வராரு. நீ என்ன நினைச்ச, உன் பையனை என்னந்து காப்பாற்ற முடியும் நினைச்சியா, கண்டிப்பா உன்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோயினும் ஜேம்ஸும் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜேம்ஸை தூக்கி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு மூட ட்ரை பண்ணும்போது, என்ன இதுக்குள்ள போட்டு மூடிட்டா மட்டும் தப்பிக்க முடியும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் தப்பிக்க முடியும் நினைக்கல, இப்போதைக்கு உன்னிருந்து தப்பிச்சு ஓடி போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவனை பிடிச்சி உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு அந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்றாங்க. இதே டைம்ல அங்க ரூபன் வந்து ஹெல்ப் பண்றாரு. மேல அந்த மூட்டையெல்லாம் தூக்கி ஹெல்ப் பண்ணும்போது பொண்ணு வந்து பார்த்துட்டு சமயம் அழுகுறா. அம்மா அப்பா உள்ள இருக்காருமா, அப்பா இறந்து போயிடுவாருமா, நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஹனி எனக்கு இப்போ வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குட்டி பையனை காப்பாத்தணும் அப்படின்னா எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த ஏலியன் ரொம்ப நேரமா தப்பிக்க ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் அமைதியாயிடுது. மேபி
இறந்து போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் பொண்ணையும் குட்டி பையனையும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த லிக்விட குடிச்சிட்டு ஒன் பை ஒன்னா அந்த லைனை கிராஸ் பண்றாங்க. பாட்டி மட்டும் நான் இங்கிருந்து வரல, இந்த நாயை பாத்துக்கணும், இங்க இருக்கிற விலங்குகள்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டியை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா திரும்பி வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா உதவியை கூப்பிட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம முதல்ல ஃபயர் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ அப்படியே டிரைவ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த குட்டி பையன் அக்காவை கூப்பிட்டு ஹர்பஞ்சர் வந்துட்டு அந்த மேப்ல நான் ஒரு இடத்த காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போக சொல்றான். அங்க போனாதான் மிஷனை முடிக்க முடியுமா, இல்லைன்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா பாதிக்கப்படுவோம், எல்லாரையும் அந்த அசாசின்ஸ் கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ டக்குன்னு டிரைவ் பண்ணிட்டு போகும்போது கார் நிக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா முன்னாடி ஏதோ ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணையும் இன்னொரு பையனையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் காரை விட்டு இறங்கி கண்ணை நீட்டும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெக்கு எங்களை மறந்து போயிட்டியா, நான் தான் உன்னை கான்டாக்ட் பண்ணலையா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ 2 வருஷமா எனக்கு லெட்டர் போட்டது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு, இந்த பொண்ணை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கண்ணை கீழே இறக்குறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன், உன்னதான் பல மாதங்களா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஒன்னு கொண்டு வந்திருப்பா. அந்த பேக்குள்ள இருந்து ஏதோ எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அங்கிருந்து ஒரு காரு சம வேகமா வந்து இவங்க 2 பேரையும் அடிச்சு தூக்குது. இப்போ அந்த காருக்குள்ள இருந்து 2 பேர் இறங்குறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க கன்னோட யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டீம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட வந்தா ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காருக்கு அந்த பக்கமா போயிட்டு இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பையன் வந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் அந்த பொண்ணுடைய பேக கீழே கொட்டும் போது அந்த பேகுக்குள்ள மயக்க மருந்து அதுக்கப்புறம் அந்த ஜிப் டைட்லாம் இருக்கு. இவங்க அவங்கள மயக்கப்படுத்தி அதுக்கப்புறம் கடத்திட்டு போக ட்ரை பண்ணவங்க. இவங்க கெட்டவங்க, நல்லவங்க கிடையாது. நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், எங்க கூட சேர்ந்துட்டு நீங்க அங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உயிர் பிழைக்க முடியும், இல்ல அப்படின்னா தனியா வச்சு போங்க, வேற எங்கேயும் போகவே முடியாது, எல்லா இடத்துலயும் இவங்க பரவி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாரும் இவங்களை நம்பலாமா வேணாமா, இவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் முதல்ல இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க, அதை சொல்லாம நாங்க யாரும் இங்க இருந்து நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இதோட ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்கிறாங்க. மக்களே கண்டிப்பா இந்த சீரீஸ்க்கு செகண்ட் சீசன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. யாரெல்லாம் செகண்ட் சீசனுக்கு வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு கமெண்ட்ல நான் செகண்ட் சீசனுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. மக்களே இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.